உமது சித்தம் ஆகிடவே வேணும் ஐயா உமது சித்தம் மெய்யா எனது சித்தம் வெகு மோசமே காணும் ஐயா உமது சித்தம் ஆகிடவே வேணும் ஐயா உமது சித்தம் சுமத்தீரய்யா உமது சித்தம் ஆகிடவே வேணும் ஐயா உமது சித்தம் உமது சித்தம் ஆகிடவே வேணும் ஐயா உமது சித்தம் வசை இசை பகை நேசம் வாழ்வுயர்வதி மோசம் வசை இசை பகை நேசம் வாழ்வுயர்வதி மோசம் பசி நிர்வாணம் நாசம் பாடு நோய் அடைகினும் ஐயா உமது சித்தம் ஆகிடவே வேணும் ஐயா உமது சித்தம் வாழ்வேன் ஐயா உமது சித்தம் ஆகிடவே வேணும் ஐயா உமது சித்தம் பிதாவே ஐயா உமது சித்தம் ஆகிடவே வேணும் ஐயா உமது சித்தம் மெய்யா எனது சித்தம் வெகு மோசமே காணும் ஐயா உமது சித்தம் ஆகிடவே வேணும் ஐயா உமது சித்தம்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மாலையை கொடுக்க வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நானும் கூட நாம் விசேஷமாக இந்த ஊழியத்தை நடத்தப் போகிறோம். நம்மிடத்தில் வந்திருக்கிற சகோதரி மிஸ்பா பிரவுன் அவர்கள் நம்மோடு கூட நற்காரியம் என்ற தலைவர் அடிப்படையில் நம்மோடு பயந்து கொடுக்கிறார்கள். இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். விதமாக வந்த யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். பல தமிழக மக்களும் கதை சீக்கிரமாக சேரும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த வழி கூட ஆரம்ப ஜெபத்தை சகோதரி டாக்டர் மேரி ஜெசன் அவர்கள் ஏறெடுப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. கர்த்தாவே, 937வது இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே எங்களை ஒன்றாக இணைத்தீரப்பா, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு இதற்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்தீரப்பா, நன்றி அப்பா. இந்த நாளிலும் தானே தகப்பனே, இந்த நற்சீர் என்ற தலைப்பிலே இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு தியானிக்கும்படியாக கிருபை கொடுத்தீர், நன்றியப்பா. இந்த நற்சீர் எங்களோடு கூட என்னாலும் தங்கி இருக்க கர்த்தாவே கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்பொழுதும் கூட இந்த இணையதள நேரலை ஜெபக்குழு நிகழ்வுக்காக உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை வரவேற்று நடத்துகிற அன்பு சகோதரர் ப்ரொஃபசர் எஸ்.டி. டேனியல் சார் அவர்களை, அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. நல்ல உடல் சுக சரீர பலன் கொடுத்தீரப்பா, நன்றி. இந்த நிகழ்வு முழுவதையும் நேர்த்தியாக நடத்தும்படி பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் அன்பு சாரோட இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாடல் பாடுகிற சகோதரி மேரி சாம்சன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனை. கடந்த நாளில் கூட அவர்கள் வர முடியாத போதும் உமது ஊழியத்தை நேர்த்தியாய் செய்தார்கள் அப்பா. இன்று இணைந்திருக்கிறார்கள் இயேசு சுவாமி. கர்த்தாவே, அவர்களையும் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. வேத பாடம் வாசிக்கிற சகோதரி ரதிமுத்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அவர்களையும் வரவேற்று இயேசு சுவாமி. இந்த நேரத்திலே நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் தானே விசேஷமாக செய்தி கொடுக்க போடுகிற அன்பு சகோதரி மிஸ்பா பிரவுனுக்காக உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. நற்காரியம் என்ற தலைப்பிலே அவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படுவதாகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நற்காரியங்களை செய்வதற்கு ஏவுவதாகவும் கர்த்தாவே, உமது வார்த்தையை கொண்டு கர்த்தர் வழி நடத்த போவதற்காக நன்றி. சகோதரிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் கூட நாங்கள் ஜெபிப்பதற்காக ஒருவரை குறித்து ஒருவர் அறிந்து ஜெபிப்பதற்காக இந்த இடத்துல இணைந்துள்ளோம். கர்த்தாவே, ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகரை இந்த இணையதள நிலை ஜெபக்குழுவிலே கூட்டி சேருங்கப்பா. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை நேர்த்தியாய் நடத்தி கொடுக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எல்லாரும் ஜெபத்தில் தரித்திருக்கவும் எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் எங்களுக்கு வராதபடியும் இணையதள அந்த இணைப்பும் நேர்த்தியாய் அனைவருக்கும் இருக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உமது சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கிருபை பாதுகாவல், கர்த்தருடைய கிருபையின் துணை எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, இதை நாங்கள் முழுமையாக ஜெபத்தோடு இணைந்து கொள்ள கர்த்தாவே எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் நமக்காக காரியம் ஆறுதலாய் முடியும் இந்த வார்த்தையின்படி நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். என்னுடைய பாடலை பாடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரியம் மாறுதலாய் முடியும், நம் கர்த்தரின் கரம் அதை செய்யும். காரியம் மாறுதலாய் முடியும், நம் கர்த்தரின் கரம் அதை செய்யும். நம் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றிடும் காலம் இதுவே. நம் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றிடும் காலம் இதுவே. எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட, எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. நாம் ஜெபித்திட, நாம் துதித்திட, சிறையிருப்பு மாறிடும்.
நாம் ஜெபித்திட நாம் துதித்திட சிறையிருப்பு மாறிடும். துதித்திட கதவுகள் திறக்கும், தூத சேனை வந்திறங்கும். துதித்திட கதவுகள் திறக்கும், தூத சேனை வந்திறங்கும். கட்டுகள் யாவும் மருந்திடும், கதவுகள் எல்லாம் திறந்திடும். கட்டுகள் யாவும் மருந்திடும், கதவுகள் எல்லாம் திறந்திடும். எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. நாம் ஜெபித்திட நாம் துதித்திட சிறையிருப்பு மாறிடும். நாம் ஜெபித்திட நாம் துதித்திட சிறையிருப்பு மாறிடும். ஜெபித்திட அக்கினி இறங்கும், கர்த்தரின் வல்லமை விளங்கும். ஜெபித்திட அக்கினி இறங்கும், கர்த்தரின் வல்லமை விளங்கும். பாகாலின் ஆவிகள் அழியும், தேசம் தேவனை அறியும். பாகாலின் ஆவிகள் அழியும், தேசம் தேவனை அறியும். எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. நாம் ஜெபித்திட நாம் துதித்திட சிறையிருப்பு மாறிடும். நாம் ஜெபித்திட நாம் துதித்திட சிறையிருப்பு மாறிடும். சத்துருவின் கோட்டைகள் தகர்ந்திடும், சாத்தானின் ராஜ்யம் அழிந்திடும். சத்துருவின் கோட்டைகள் தகர்ந்திடும், சாத்தானின் ராஜ்யம் அழிந்திடும். தேவனின் ராஜ்யம் வளர்ந்திட, தேவ சபைகள் பெருகிடும். தேவனின் ராஜ்யம் வளர்ந்திட, தேவ சபைகள் பெருகிடும். எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. எழுந்து வா ஜெபித்திட, எழுந்து வா துதித்திட. நாம் ஜெபித்திட நாம் துதித்திட சிறையிருப்பு மாறிடும். நாம் ஜெபித்திட நாம் துதித்திட சிறையிருப்பு மாறிடும். ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட வேதத்தை வாசிக்கும்படியாக வர வேண்டிய சகோதரி நதிமுத்து அவர்கள் இன்னும் வந்து சேரவில்லை. ஐயால் இந்த பகுதியை டாக்டர் தேவதாஸ் வாசிங்களா சார்? ரோமர் 10ஆம் அதிகாரம். ஓகே சார், ஓகே. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 முடிய. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது என்பது. ஆண்டவருடைய வார்த்தை வாஸ்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட மத்தியிலே நற்காரியம் என்ற இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிற சகோதரி மிஸ்பா பிரவுன் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். வந்து தேவனுடைய வார்த்தைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருவோம். அன்புள்ள இயேசப்பா, அந்த நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, நற்காரியங்கள் இந்த தலைப்புல நாங்க பார்க்க போகிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு நீங்க பரத்திலிருந்து கொடுத்துட்டே இருக்கிறப்பா. உங்க மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் அதன்படி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
எங்களுடைய மாம்ச பலத்தினாலோ எங்களுடைய சுய பலத்தினாலோ எந்த ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு ஏசப்பா உம்முடைய கிருபையினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீங்க உதவி செய்யுங்க. அல்லது எங்களுக்குள்ளாக அல்லது இன்னும் அநேக நற்காரியங்களை நாங்கள் செய்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்கப்பா. உமக்கு பிரியமான விஷயங்களை கற்றுத்தாரும். உமது நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில் நடத்துவீராகப்பா. அன்றே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியார் பலமாய் நீர் இடைபடுவீராக. எங்க இருதயங்களுக்குள்ளாக கத்தர் அசைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடமாய் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல கூட நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா நற்காரியம். அதாவது நற்காரியம் அப்படிங்கிற தலைப்பு ஏற்கனவே நற்கிரியை நற்செயல் எல்லாமே கிட்டத்தட்ட எனக்கு ஒண்ணு போல வர மாதிரிதான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்போ நற்காரியம் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி நான் வேதத்துல இருந்து ஆண்டவரே எனக்கு நற்காரியம் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது கொடுக்கப்பட்ட வசனத்தையே திரும்ப திரும்ப வாசிக்கும். அதுல என்ன இருக்குன்னா, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. சோ அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, 14ஆம் வசனம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். சோ இப்போ இந்த நற்காரியங்களை என்ன செய்யணும்னா சுவிசேஷமாய் அறிவிக்கணுமா. சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொழுதுதான் அது அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சுவிசேஷம் என்பது நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏசப்பா நமக்காக இந்த உலகத்துல வந்தாங்க, நமக்காக மரித்தாங்க, நம்முடைய பாவங்களுக்காக மறுபடியும் சிலுவையில வெற்றி சிறந்து இன்றும் ஜீவிக்கிறவரா இருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, இன்னமும் நம்மளை விடுதலை செய்கிறவரா இருக்கிறாரு. இதான் என்ன அப்படின்னா சுவிசேஷம். சோ இந்த சுவிசேஷத்தை நம்ம அந்த நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நற்காரியம் எப்போ செய்யப்படும் அப்படின்னா, தேவையுள்ள நேரத்தில் ஒரு தேவையுள்ள மனிதனுக்கு அந்த தேவையை நிவர்த்தி செய்யறதுதான் நற்காரியம். நற்காரியமாகிய சுவிசேஷம். அதாவது காஸ்பல் எல்லாருக்கும் நம்ம எப்போதும் சொல்றது இது நற்காரியம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யும் போது வெல்டன் நல்லா பண்ணிட்டீங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, சரியான நேரத்துல நீங்க செஞ்சிட்டீங்க அத. சோ ஒரு சரியான நேரத்துல தேவையுள்ள ஒரு ஆத்மாவுக்கு, ஒரு நபருக்கு தேவையான நேரத்துல அந்த சுவிசேஷத்தை நம்ம கொடுப்பதுதான் நற்காரியம். சோ அப்போ நான் இன்னைக்கு யோசித்து பாக்குறோம், நற்காரியம் செய்யறதுக்காக நம்ம அப்படி இப்படின்னு எங்கெல்லாமோ போகணுமா? இல்ல. ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ, நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்றோமோ, எங்க படிக்கிறோமோ, இல்ல நம்ம இருக்கிற வீட்டுல எது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம ஒரு சாட்சியாய் வாழ்வதே ஒரு பெரிய நற்காரியம். அதுவே ஒரு பெரிய சுவிசேஷம். மற்றவங்க நம்முடைய கண்டு, அதாவது மனுஷன் நம்முடைய நற்செயல்களை கண்டு, நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் பிரகாசிக்க கூடாதுன்னு மத்தியில இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சுற்றிலும் உங்க கண்கள் என்ன செய்யுங்க, எடுத்து பாருங்க, வயல் நிலங்கள் அறுப்புக்கு பாத்திரமாக உள்ளது. அதாவது இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு உள்ள இந்த பிஸி ஷெடியூல்ல இன்னைக்கு நம்ம யாரையுமே எதுக்காகவுமே நம்ம மைண்ட் பண்றதே என்ன செய்யறது கிடையாது. ஆனா அந்த நற்காரியம் எப்போ மற்றவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நான் கொஞ்சம் என் டைமை மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, இல்லைன்னா நான் என்னாலான என்ன செய்யணுமோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்யும் பொழுதுதான் அந்த சுவிசேஷம் என்ன செய்யும், அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது 14ஆம் வசனம் நம்ம வாசித்தோம் இல்லையா, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். சோ நீங்களும் நானும் சரியான நேரத்துல அந்த ஆத்மாவுக்கு அந்த நற்காரியத்தை நம்ம சொல்லல அப்படின்னா அவங்க எப்ப கேள்விப்படுவாங்க? இதுக்கு நம்ம இன்னைக்கு நம்ம உலகத்துல நிறைய மக்கள் இருக்கிறோம். நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பாருங்க. நிறைய பேர் பாவத்துல இருந்து என்ன செய்ய முடியாம, வெளியே வர முடியாம இருப்பாங்க. ஒரு பெரிய கட்டுக்குள்ளாக இருப்பாங்க. ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அதுல இருந்து எப்படி வெளியே வர, நம்ம என்ன செய்யணும்,
நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம கூட தான் ஒர்க் பண்ணுவாங்க, நம்ம கூட நல்லா தான் பேசுவாங்க, நம்ம கூட தான் படிக்கிறவங்களா இருப்பாங்க, நம்ம ரிலேஷனா கூட இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அந்த காரியம், ஒரு பேர்டன் அவங்களுக்குள்ள இருக்கும். அதுல இருந்து அவங்களுக்கு எப்படி வெளியே வர தெரியாம என்ன செய்வாங்க இருப்பாங்க. மேபி ஒரு கிறிஸ்தவ நபரா இருந்தா நிச்சயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு புறஜ மதஸ்தனா இருந்தாருன்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த இதை என்ன பண்ணுன்னு தெரியாம இருப்பாங்க. அப்போ அந்த சரியான நேரத்துல அவங்களுக்கு நம்ம சொல்லணும், அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். சோ உங்க பாவத்து நிமித்தம் நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கினார்னா உங்களுக்கு விடுதலை தான். அப்புறம் உங்களுக்கு இந்த அடிமைத்தனம் கிடையாது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ உங்களுக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் சரியான நேரத்துல நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுதான் நற்காரியம், அதுதான் அங்கு சுவிசேஷம். இன்னொன்னு நம்ம நம்முடைய வாழ்க்கை முறையிலும் அந்த சுவிசேஷம் என்ன செய்யணும், கண்டிப்பா வெளிப்படணும். எனக்கு காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல பொண்ணுதான். ஆனா அவங்க வீட்டுல இருந்து எனக்கு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்கிட்ட. என் பொண்ணு இப்போ ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளை, இப்ப படிக்கிறதே கிடையாது, ரொம்ப கோவப்படுறா, ரொம்ப எரிச்சல் படுறா, ரொம்ப நான் சொல்றதுக்கு எதுக்குமே உபயே பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப என்கிட்ட வருத்தப்பட்டு பேசிட்டு போனாங்க. அப்போ அவ ஒரு கிறிஸ்டியன் கேர்ள் தான். அப்போ நான் ஆண்டவரே இவளை நான் எப்படி நான் உங்ககிட்ட கொண்டு வர்றது, என்ன அவள்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு நான் அந்த டைம்ல நான் ஜெபம் பண்ணேன். அப்போ நான் அவளை கூப்பிட்டு பேசினேன். பேசும்பொழுது அவளுக்குள்ள இந்த சில அந்த பாவம், அந்த அடிமைத்தனத்தை அவ என்கிட்ட சொன்ன ஒப்பனா ரொம்ப பேசல, லைட்டா பேசினா. நான் திருப்பி திருப்பி கேட்டு பார்த்தேன், நான் அவ என்கிட்ட ரொம்ப இது பண்ணல. ஆனா நான் அவளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி நான் அவளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஜெபம் பண்ணிட்டு நான் அவளுக்காக ஒரு வாரத்துல ஒரு நேரமோ அவள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவள்கிட்ட உட்கார்ந்து பேசுவேன். அவட்ட நான் சொல்லுவேன், நீ இப்ப ஒரு ஸ்டாஃபா நீ கன்சிடர் பண்ண வேண்டாம், நீ என்னை ஒரு அக்கா மாதிரி நினைச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட உட்கார்ந்து உனக்கு கடவுள் நல்ல ஒரு லைஃப் வச்சிருக்கிறாரு. சோ நீ இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமே கிடையாது, நீ அதை பாரு, இதெல்லாம் உனக்கு லைஃப்ல வர ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான், இதெல்லாம் சீக்கிரம் உன்னை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்கள், எனக்கு ஆண்டு அந்த நேரத்துல இதெல்லாம் பேசணும்னு சொல்லி எனக்கு ஏவுவாரோ அதெல்லாம் நான் அவளை பேசும் பொழுது கடவுள் கிருபையா நான் அவளுக்காக தொடர்ந்து நாங்க ஜெபித்து கொண்டே இருந்தோம். நான் நிறைய பேர்த்து சொல்லி ஜெபம்னு சொல்லியிருந்தேன். சோ ஜெபிக்க அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம். அவன் செகண்ட் இயர்ல அந்த பொண்ணு அவங்க வீட்டுல படிக்கவே வேண்டாம், வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அவ படிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தனால கடவுள் அவளை இன்னைக்கு நல்லா ஃபைனல் இயர் வரைக்கும் அவ படிச்சு முடிக்கிறதுக்கு ஆண்டு உதவி செஞ்சிருக்கிறாரு. அப்போ நான் யோசிக்கிறேன், அந்த சரியான நேரத்துல நம்ம அவளுக்கு அதாவது ஆண்டுடைய கிறிஸ்தவ பிள்ளைதான், ஆனா அந்த சரியான நேரத்துல நம்ம அந்த காரியத்தை நம்ம சொல்லல. ஆண்டு உனக்கு இருக்கிறாரு, உனக்கு விடுதலை பண்ணுவாரு, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ இதுல இருந்து வெளியே வந்துடலாம், இது சரியாயிரும், இது உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு சில வார்த்தைகள் தான் அவங்களை என்ன பண்ணுது, ஆண்டருக்கு நேரம் திருப்புது. சோ இந்த ஒரு நற்காரியம். அப்போ நம்ம 1 ராஜாக்கள்ல 2 ராஜாக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் அதிகாரத்துல அங்க என்ன இருக்கும், சமாரியா ஃபுல்லா சீரிய ராஜா பெனாரத் முற்றுகை போட்டிருப்பாரு. சோ அங்க பெரிய ஒரு பஞ்சம் வந்துடும். அந்த பஞ்சம் வந்த உடனே யாரும் உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, நாளைக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு, நீங்களாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பிரதானிகள் அதை ஏற்றுக்கொள்ற மனநிலைமையில இல்லை. ஆனா அந்த ஒளிமுக வாசல் ஒரு 4 குஷ்ரோகிகள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏன் இப்படி சாப்பாடு இல்லாம செத்து மடியணும், நம்ம சீரியருடைய இராணுவத்துக்கு போவோம், அவங்க நம்மள உயிரோட வச்சிருந்தா அங்க பிழைப்போம், இல்லைன்னா நம்ம சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க சீரிய இராணுவத்துல அவங்க வச்சிருந்த கூடாரம் இருக்குது, அங்க வச்சிருந்த சாப்பாடு இருக்கு, அவங்க கட்டியிருந்த குதிரைகள் எல்லாமே அப்படி இப்படி இருக்குது. ஆனா மனுஷங்க அவங்க சத்துரு மட்டும் அங்க என்ன செய்யல இல்ல. இவங்க போய் ஒரு கூடாரத்துல போய் எவ்வளவு நாள் பசியா இருந்தாங்களோ தெரியல, நல்லா சாப்பிட்டு எல்லாம் பண்ணி அடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சேகரிச்சுட்டு அடுத்துதான் யோசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், நம்ம இப்படி இருந்தா நல்லது கிடையாது, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள்,
நம்ம இதை என்ன செய்யணும், ராஜாட்ட போய் சொல்லணும். நம்மளை போல எத்தனையோ மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, பசியினால நம்ம மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜாவுக்கு வந்து அறிவித்து, அந்த அறிவிக்கிறாங்க பாத்தீங்களா, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், அத வந்து நம்மளும் அப்படித்தான். யார் யார் ஒருத்தங்க ஒரு மனுஷங்கள் கஷ்டப்படுவதை பார்க்கும் பொழுது நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அதாவது பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு இல்லையா, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை கொலையின போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ. அப்போ எனக்கு அவங்கள பத்தி தெரியாது, நான் அவங்ககிட்ட பேசுறதே கிடையாது, எனக்கு அத்தவங்கிட்டலாம் நான் அப்படி பேச மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம ஒருவேளை இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க கூட இல்லைன்னா நான் அடுத்தவங்க விஷயத்த நான் ஏன் தலையிடணும், அவங்க காரியம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மகிட்ட கண்டிப்பா கேட்பாரு. ஏன்னா நம்ம எப்படி ஆண்டவரே சாவுக்கு ஏதுவானவர்களை விழித்து கொண்டு ஸ்திரப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆண்டவரே நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க, சாவுக்கு ஏதுவானவர்களை நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க. யார் யார் எந்த மனநிலையும் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து முகத்தை தான் பார்க்கிறோம், ஆனா இருதயத்தை பார்க்கிறவர் ஆண்டவர் தான். சோ அப்போ ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே ஏதோ ஒரு விஷயத்த அவங்க லிங்க் பண்ணி விடுவாங்க. அப்போ அவங்க எல்லாமே ஓபன் அப் பண்ணுவாங்க. அப்போ என்ன செஞ்சிருந்தாங்க, உடனே அவங்கள வழி நடந்து ஒரு பெரிய காரியம். அதுக்கப்புறம் ஒருவேளை இன்னைக்கு நிறைய ஃபீல்ட்ல பார்க்கும் பொழுது வழி தப்பி போன ஆண்டுகள் போல நிறைய ஆசை, ஐயோ எப்படி திரும்ப ஆதரிச்சவன், நான் எப்படி தப்பிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான மனநிலைமையில இருக்கிறாங்க. அதாவது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் எஞ்சி வேற ஒன்றிற்கும் வரான். ஆனா யோவான் 10:10 அழகா இருக்குது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ நம்ம சொல்லணும், நீங்க கவலைப்படாத, ஆண்டவர் உனக்காக தான், உனக்கு மறுபடியும் ஜீவன் கொடுக்கதான் வந்திருக்காரு. ஒருவேளை நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னா படுத்ததான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் செஞ்சிருக்காரு, உலகத்துல வந்திருக்காரு. அப்போ நம்ம அந்த சரியான நேரத்துல அந்த அந்த காரியத்தை நம்ம சொல்லுவதுதான் நற்காரியம். ஒரு பையன் வந்து படிச்சு முடிச்சிட்ட பையன், அவன் எனக்கு ஃபோன் பண்ணி மேம் எனக்கு அப்பா எனக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு மேம், எனக்கு சூசைட் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்பா. சில நேரம் எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல, எனக்கு யாரையும் மன்னிக்க முடியல, எனக்கு ரொம்ப ஏன் வாழ்றேன்னு இருக்கு, அப்படி சில விஷயங்களை நிறைய சொல்லும் பொழுது எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது. உடனே நான் பதறி, ஆண்டவரே இந்த ஆத்மாவுக்கு நான் என்ன கொடுக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு உடனே பைபிள்ல இருந்தா நான் அப்படியே தேடுவேன், ஏதாவது ஒரு வார்த்தைகளை தாங்க, நான் கொடுத்துருவேன் இப்போ அந்த ஆத்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடி அங்க ஏதாவது பேசிடுவாரு. உடனே அந்த வார்த்தையை நான் உனக்கு அனுப்புவேன், தம்பி நீ வந்து கவலைப்படாத, உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாருப்பா. அவன் வந்து ஹிந்து, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத பையன். ஒரு பைபிள் கொடுத்தேன், நான் அதை ரெகுலரா ரீட் பண்ணல, ஆனா நான் அவனுக்கு அப்பப்போ நீ கவலைப்படாத தம்பி, கடவுள் உன் கூட இருக்கிறாரு, உன்னை நடத்துவாரு, நீ வாயினால அவர்கிட்ட பேசு, நீ அறிக்கை நீ சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கியோ நீ என்கிட்ட எப்படி ஒரு மேடம் கிட்ட சொன்னியோ அதே மாதிரி ஏசப்பா உன் பக்கத்துல இருக்கிறாங்க, உனக்கு தகப்பனா இருக்கிறாங்க, நீ பேசு, நீ கவலைப்படாம நீ சும்மா வாயத்திலிருந்து பேசு, நான் உங்களை நம்புறேன் ஏசப்பான்னு சொல்லு நீ அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு காரியமா அவனுக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு நாள் இப்போ இன்டர்வியூக்கு போன மாசத்துல, அப்போ அவன் வந்து ஒரு அரியர் வச்சிருந்தனால அவங்க வந்து சொன்னாங்களா, நீங்க வந்து அடுத்த மண்டே ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்க சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனா மறுநாள் ஜாயின் பண்ணக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்றான், மேடம் நான் வேலைக்கு போகல அப்படின்னா, ஏன் அப்படிங்கிற, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல மேடம், நான் அவங்ககிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது இன்னைக்கு இருக்கிற யூத் எல்லாம் வந்து எதுக்குதான் பயப்படணும், எதுக்குதான் ஸ்ட்ரெஸ் ஆகணும்னே தெரியாம இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. அது வந்து அவங்கள அது எங்கேயோ கொண்டு போயிருது. அவன் சொல்றான், நான் வந்து இப்ப சர்டிபிகேட் எனக்கு அரியர் இருக்குன்னு நான் சொல்லாம வந்துட்டேன், இப்ப நான் அரியர் இருக்குன்னு சொன்னேன்னா
அவங்க இனி வேலையை விட்டு எடுத்துருவாங்களே, நான் என்ன பண்ணேன், ஏன்னா இப்ப சர்டிபிகேட்டும் இல்ல, எனக்கு என்ன செய்ய தெரியல மேம், நான் திரும்ப வந்துடவா இங்க ஊருக்கு, நான் சென்னையில இருக்கிறேன் வந்துடவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பவும் ஆண்டவரே இவனுக்கு நான் என்ன பண்ணணும், ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபமிட்டு, தம்பி நீ கவலைப்படாத, நீ நான் பாஸ் ஆயிடுவேன், இப்ப எனக்கு சர்டிபிகேட் இல்ல அப்படின்னு நீ ஓன்றது நீ ஓப்பனா சொல்லு, அந்த வேலை இல்லைன்னா நம்ம இன்னொரு பார்த்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லப்ப, நீ இருக்கா கவலைப்படாத, ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை தைரியப்படுத்தி ஜெபம் பண்ணி நான் அனுப்பினேன். அந்த டைமிங்ல அவன் போய் சரி மேடம் நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோட தான் அவன் போனான். ஆனா அவன் வந்து சொல்லியிருக்கான் அந்த வார்த்தையை, நான் சொன்னது அப்படி சொன்ன உடனே அவங்க சரி இப்ப பரவாயில்ல, நீங்க உங்ககிட்ட இருக்கிற சர்டிபிகேட் இப்போ நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே எனக்கு போன் பண்ணி ஒரே சந்தோஷம் அவனுக்கு, மேம் அந்த நேரத்துல வந்து நீங்க சொல்லல அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் சுவிசேஷம், இங்கதான் நற்காரியம். அந்த தேவையுள்ள மனுஷனுக்கு நம்ம அந்த சரியான நேரத்துல நம்ம செய்யும் பொழுது அன்று சொல்லல, வருத்தப்பட்டு பாரம் சமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சோ உனக்குன்னு மனது இருக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, உன்னை நேசிக்க ஒருத்தர் இருக்கிறாரு. ஒருவேளை அது சுகவீனமா இருந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சு நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, அவனுக்கு தலைமுறைகளால் நீங்க சுகமாகிருவீங்க, நீங்க சீக்கிரம் உங்க படக்கில இருந்து எழும்பிடுவீங்க அப்படின்னு சொல்ற ஒரு நபரை அதுதான் சுவிசேஷம். சங்கீதம் 79:11 இருக்கு இல்லையா, கர்த்தனுடைய பெருமூச்சு உனக்கு உண்டாக கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை கொண்டு வரட்டும். யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அவங்களுக்காக அதாவது பிரசங்கிக்கிறவங்க கூட கேள்விப்படுவார்கள், நாலு சொல்றவர்களுக்கு நம்ம சொல்லணும், நம்ம கூட வாழ்றவங்கள நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுப்போம். எனக்கு ஒர்க் பண்ற ஒரு மேடம் ஒரு நாள் ஒரு பிரச்சனையில ஏன்டா கண்ணீர் விட்டு அழுதாங்க, எனக்கு என்ன பண்ணே தெரியல, அவங்க பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனை, அது எனக்கு எப்படி அவங்களை சால்வ் பண்ண வைக்கணும்னு என்னால ஒரு சால்வே பண்ணவே முடியாது, அவங்க ஒரு ஆண்டரை அறியாத ஒரு நபர். அப்போ மேம் எனக்கு என்ன பண்ண தெரியல, நான் அவங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே சங்கீதம் 145 என்னோட சில வார்த்தைகள் எனக்கு காண்பிச்சாரு. உடனே அந்த சங்கீதம் 145 எடுத்து அவங்களுக்கு முன்னதாக நான் என்ன செஞ்சேன்னா வாசித்துட்டு அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ கர்த்தர் எதுக்கும் மன உருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அந்த வார்த்தையை நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் 14ஆம் வசனத்துல கர்த்தர் ஒழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் அவங்களுக்கு சொல்லி, அடுத்து அதுல இன்னும் நிறைய இருக்கும், அப்படி ஒவ்வொரு காரியமா நான் அவங்களுக்கு சொல்லி உங்களை ஆண்டு விடுதலையாக்க போற அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு அந்த நேரத்துல ஆண்டு எனக்கு அந்த நேரத்துல ஒரு பாரத்தை கொடுத்தனால நான் ஜெபம் பண்ண அரைக்கும் விடுதலையாய் அவங்களுக்கு அந்த வித்தின் டேஸ், அந்த ஆஃப் டேஸ்லயே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் என்கிட்ட வந்து, மேம் எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும் மேம், நீங்க ப்ரேயர் பண்ணது இவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் கேட்பாருன்னு உங்க ஆண்டவர் கேட்பாருன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படிங்கிறாங்க. சோ அப்போ அவங்களுக்கு அங்க என்ன வருது, அங்க சுவிசேஷம் போயிட்டு இப்போ அவங்க என்ன செய்யணும், அடுத்தவங்களை நம்ம ஆமா மேம் ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு எடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஆண்டவர் வழி நடத்துறதுக்காக ஜெபம்கிட்டே இருக்கேன். அப்ப நம்ம ஒரு சரியான நேரத்துல இந்த ரட்சிப்புக்கேற்ற காரியத்தை சொல்லுவதுதான் எனது நற்காரியம். இன்னும் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து காமிப்பது, அதாவது ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, நான் வந்து ஜெயில இருந்த சிறைச்சாலையில இருந்த நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க பார்க்க வந்தீங்க, நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீங்க, அந்நியரா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீங்க, வஸ்திரம் இல்லாம இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீங்க, காவல்ல இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க. சோ இதுதான் நற்காரியம், இதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு நம்ம மிஷினரிகளுக்காக ஒருவேளை அறியப்படாத இடத்துல மிஷினரிகள் போய் செய்து கொண்டிருக்கிறாங்க, அது சுவிசேஷம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய வேண்டிய சுவிசேஷம், நம்ம கூட இருக்கிறவங்கள மிகவும் சிறியவர் இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவரே.
இன்னைக்கு நம்மளால ஆன மட்டும் ஆண்டவரே இந்த நற்காரியத்தை இந்த சுவிசேஷத்தை என் வாழ்க்கையினாலும் என்னுடைய சாட்சியினாலும் எப்படியாகிலும் ஒரு சில பேரை ரட்சிக்கும்படியாக எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. அந்த அது என்ன ஹிந்துஸ் வந்து ஒரு டைமிங்ல என்ன பண்ணுவாங்க, மாலை போட்டு இந்த அழகெல்லாம் குத்தி அப்படியே ரோட்ல நினைச்சிட்டு இருப்பாங்க, செருப்பு போடாம நடந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கடவுள் அந்த பாரத்தை நம்ம எல்லாருக்கும் தரணும்னு நான் விரும்புகிறேன். அவங்கள பார்த்த உடனே ஆண்டவரே இந்த ஆத்மாக்கள் ரட்சிங்க, இந்த ஆத்மா ரட்சிங்க, இந்த சின்ன பிள்ளைங்க நடந்து போவாங்க, இந்த பிள்ளைய ரட்சிங்க ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைய ரட்சிங்க. பக்தி உள்ளவனை கத்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் இல்லையா, இவங்கள நீங்க தெரிந்து கொண்டு இவங்கள நீங்க ரட்சிங்க, இவங்கள ரட்சிங்க, இவங்கள ரட்சிங்க, இந்த பாட்டி ரட்சிங்க. வயசான காலத்துல நடக்கவே முடியாது, நடந்து போவாங்க. அவ்வளவு பக்தி வைராக்கியம் அந்த கடவுள் மேல. அப்படிப்பட்ட நபர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்கிட்ட கொண்டு வாங்க, சாவுக்கு ஏதுவானதை நான் உங்களுக்காக ஸ்திரப்படுத்துறேன். அதாவது இதுல வந்து நம்ம பாட்டு வந்து கொஞ்சம் தான், சரிங்களா, நம்ம பாட்டு வந்து கொஞ்சம் தான். அதுல முழு இதுவும் யாரு அப்படின்னா அந்த ஆண்டவருக்கு மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்து அவங்க ஃபுல் பர்டனா நம்மளால எடுக்க முடியாது. நம்ம வந்து அவங்கள அவங்க ஆண்டுட்டு கொண்டு நீங்க என்கிட்ட கொண்டுட்டு வாங்க, அவ்வளவுதான். என்கிட்ட கொண்டுட்டு வாங்க. அதாவது அந்த அது என்ன சொல்றது, 5 அப்பத 2 மீனையும் அந்த சிறு பையன் என்ன செஞ்சா, அவைகள் என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அப்போ ஆண்டுகிட்ட கொண்டு வந்தாங்க, அவ்வளவுதான். கொண்டு வரதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து அவங்க வாழ்க்கையில ஆக்ஷன் எல்லாம் நடக்க வைக்கிறது ஆண்டவர். அந்த 5 அப்ப எப்படி 5000 பேருக்கு மாறிச்சோ அது போல அவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த காரியங்களை இந்த சுவிசேஷத்தை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நடத்துறது ஆண்டவர். நம்ம வந்து அவங்களை கொண்டு வரணும், நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம பிரயாசப்படணும், நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். அந்த நற்காரியங்களை செய்கிறவர்களா நம்ம மாறணும். நம்ம அப்படி மாறும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு, ஆஸ்வதிப்பாரு. நம்ம முடிஞ்சால் அளவுக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம், அதற்காக கேட்போம், பிரயாசப்படுவோம், ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல தகப்பனே உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே நாங்கள் கூட இந்த நாட்கள்ல கேட்டு இந்த வார்த்தையின்படி நாங்கள் அப்பா எங்க கூட இருக்கிறவங்கள நாங்க பாக்குறதுக்கும், எங்களுக்கு உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போக நீங்க சொன்னீங்களப்பா, அப்படி எங்களுக்கு எதிரே இருக்கிற நபர்களை, எங்களுக்கு அருகாமல் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாய், நற்காரியங்களை சொல்லுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. அன்றைய நாங்களுமே அறிவிக்கிற பிள்ளைகளாய், அன்றைய ஏதாவது ஒரு உங்க தயவையும் உங்க இரக்கத்தையும் உங்க அன்பையும் உங்க பொறுமையும் நாங்க அவங்களுக்கு காண்பிக்கணும். அவங்களையும் உங்க சமூகத்துல கொண்டு வரணும்ப்பா. நீங்க அப்படிப்பட்டவர்களா நீங்க எங்களை மாற்றுங்கப்பா. இது எங்களை பயன்படுத்துங்க, எங்களை எல்லாரையும் நீங்க மாற்றுங்க. லார்ட் பெண்ட் அஸ் லார்ட், எங்களை பெண்ட் பண்ணுங்கப்பா, எங்களை யூஸ் பண்ணுங்கப்பா. உங்களுக்காக வருகிற நாட்கள் நீர் அப்படி எங்களை செய்யப்படுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கொஞ்சம் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் தான். ஏற்கனவே நற்செயல், நற்கிரியை என்ற காரியங்கள் குறித்து நம்ம தியானித்து விட்டோம். அதோட இணைத்து இதை எப்படி சொல்லலாம்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் அது ரொம்ப நேர்த்தியாய் கையாண்டு அவங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக கூட பார்த்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அதை நற்காரியங்களை சொல்லி அறிவிக்க வேண்டும். நற்காரியத்தை மூலமாக தான் நம்ம சுவிசேஷத்தை பிரபலமாக்க முடியும் என்பதை தெளிவாக சொன்னாங்க. நம்ம யூஸ்வலா வந்து துக்காரியம் செய்யற மக்கள் தான் பெருசுப்படுத்துவோம். இங்க வந்து யார் துக்காரியம் பண்றாங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிறதும், அவளுக்கு போய் நற்காரியம் அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சி கொண்டவர்களாக கூட நம்ம சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேலை கூட நம்ம மூழ்கி செல்ல போகிறோம். இது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது. யூஸ்வலா அந்த ஒருக்காவை ஜெபம் பண்றது வந்து அந்த லிஸ்ட் முடிஞ்சு போயிட்டு, அந்த லிஸ்ட் யூஸ்வலா நம்ம வந்து திருப்பி ரீசைக்கிள் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த தடவை வந்து கடவுள் எனக்கு வித்தியாசமாக ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு. ஆகையால் நான் நம்புகிறேன், இந்த ஜெபம் எல்லாம் முடியும் வேளை வரையிலும் கூட இங்க வந்திருக்கிற இந்த 14 பேர்களும் வெளியேற மாட்டார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜெபம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கும் ஜெபம் பண்ணணும். ஆகையால் தயவு செய்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படி ஒருவேளை நீங்க கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்பவே வெளிப்பட்டீங்கன்னாக்கா நான் வந்து இமீடியட்டா உங்களுடைய பெயரை நான் அந்த இடத்துல லிஸ்ட்ல வைக்க மாட்டேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போகாம நீங்க இப்பவே நீங்க வெளியேறலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த வேளை வந்து நம்ம விசேஷமா ஜெபம் பண்ண போறது வந்து அஹ், இந்த இருக்கிற இந்த 13 பேர் வந்திருக்காங்க. இப்போ 13 பேரும் கூட நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ண போறோம். 3 வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்குது. அது இருக்குன்னா பரவாயில்ல. ஏன்னா இங்க 2 பேர் வந்து ஜெபம் பண்ண முடியாதவங்க இருக்காங்க. அதாவது சகோதரி ஹேமா ஆல்ராஜ் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு டென்டல் ப்ராப்ளம்ஸ் நிமித்தமாக அவங்கள பேச முடியாதுன்னு சொன்னாங்க. ஆகையால் அவங்களுக்காக கடைசியில் வேணா நான் வந்து ஒரு ஜெனரல் ப்ரேயர் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஜெனி ஜோசன் அவர்களுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் ஆனது நிமித்தமாக அவரால் வந்து சரியாக இந்த பார்க்க முடியாது. ஆகையால் ஜெபம் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் அவளுக்கும் இந்த ஜெப குறிப்பு இல்லை. ஆகையால் நான் பண்ணுவேன். நீங்க பண்ணுவீங்களா? சரி, அப்போ ஓகே, வெரி குட். சரி, இதான் உங்களுக்காக நான் ஒரு ஜெபத்தை ஒதுக்குறேன். முதல்ல வந்து நான் ஃபீல் பண்ணாத நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஓகே, எனவே நான் எலிசா நீங்க சென்று விட்டதாக நம்ம ஜெபம் பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஹோல் வந்திருக்க லிஸ்ட்ல வந்து நான் சொல்லிடுறேன். பேசிக்கா வந்து நீங்க ஒருத்தருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஜெபம் பண்ண போறது ஒன்லி ஃபார் த பர்சன். அதாவது டேனியல்னு சொன்னாக்கா எனக்காக மட்டும் தான் ஜெபம் பண்ணணும், மற்ற யாருக்கும் மற்றவங்க ஜெபம் பண்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. ஐயா, இதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க உங்க ஜெபத்தை வந்து ஓரியன்ட் ஒன்லி டுவர்ட்ஸ் தட் பர்சன். ஒரு 4 லைன் பண்ணாலும் பரவாயில்ல. பிகாஸ் பண்றது எல்லாரும் பண்ண போறோம். 13 பேரும் பண்ண போறோம். ஐயா, நீங்க 4 லைன் பண்ணாலும் சரி, நீங்க அந்த ஜெபத்தை பண்றதுக்கு ஆயத்தமாக இருங்கள். சகோதரி ஜெமிமாவும் கண்டு போயிட்டாங்க. சகோதரி ஓகே, இப்ப நான் கேளுங்க. என்ன எப்படி வச்சிருக்கேனாக்கா, குளோரி தாமஸ் அக்காவுக்காக சகோதரி மேரி சாம்சன் ஜெபம் பண்ணுவாங்க. மேரி சாம்சனுக்காக குளோரி தாமஸ் அக்கா ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு வந்து தேவி மார்ட்டினுக்காக வந்து நான் இங்கிலீஷ்ல பண்ணிடுறேன். ஏன்னா இங்கிலீஷ்ல பண்ணா உங்களுக்கு புரியும், அவங்களுக்கும் புரியும். ஐயா, இங்கிலீஷ்ல நான் பண்ணிடுறேன். தேவி மார்ட்டின் எனக்காக தெலுங்குல பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேருக்குள்ள அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன். வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்ல ஜெபம் பண்ண முடியாது. ஆகையால் அது. அப்புறம் வந்து டாக்டர் சகாயமேரிக்காக மாலதி முத்துராஜ் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவளுக்காக டாக்டர் சகாயமேரி ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக மஞ்சா டேனியல் அவர்கள் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு முதல்ல ஜெமிமா சேரை தான் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ அவங்க இல்லாதனால இப்போ நீங்க வந்து இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெரி மேமுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெரி மேம் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. வஞ்சாடனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. வஞ்சாடனுக்காக ஜெரி மேமும், ஜெரி மேமுக்காக வந்து வஞ்சாடனும் ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்தது எழில்ஸ் தாண்டி நான் போட்டிருந்தேன். போயிட்டாங்க. அவங்களும் போயிட்டாங்க. ஸோ ஓகே, அது பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. ஞான உஷாவுக்காக வந்து மிஸ்பா பிரவனுக்காக ஞான உஷாவுக்கு மிஸ்பா பண்ணுவாங்க. மிஸ்பா பிரவங்க ஞான உஷா ஜெபம் பண்ணுவாங்க. சரியா? ஸோ கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ முதல் குறிப்பாக சகோதரி குளோரி தாமஸ் அம்மாவுக்காக மேரி சாம்சன் சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. குறிப்பு வராதோ சார்? எதுங்க? எதுக்காக காமனா ஜெபம்னா அவங்களுக்கு எதுக்காக ஜெபம்னு ஸ்கிரீன்ல வராதோங்க. இல்ல, ஸ்கிரீன்ல வராது. ஸ்கிரீன்ல போடல. ஸ்கிரீன்ல யாருமே உங்களுக்கு தெரியும். அம்மாவுக்கு என்ன தேவைன்னு தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்காக தான் ஜெபம் பண்றீங்க. அவங்க குடும்பத்துக்காகனா கிறிஸ்டியனுக்காகவோ யாருக்காக ஜெபம் பண்ணல. அவங்களுக்கு மட்டும் ஜெபம் பண்றீங்க. ஓகே பிரதர் 10 பேர் தான் சொன்னீங்க. தேவதாஸ் பிரதருக்கு ஞான உஷா சொன்னல. இல்ல ஞான உஷா அவங்களுக்கு. ஞான உஷா வந்து அவங்களுக்கு மிஸ்பா பிரவன் அவங்க பண்ணுவாங்க இல்லையா? சரி சரி, ஓகே. எனக்கு அழகாக்கா பண்ணுவாங்க. சரி, ஓகே. நீங்க எனக்கு ஆமா, அவங்க ஜெரியோஸ்க்காக இது பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. சரி,
சார் சார் தேவதாஸ் சார், நானே சொல்லுங்க. பண்றேன் சார். ஹேமா சார் வந்தாக்கா ஜோம் பண்ணுங்க. ஹேமா இருக்கா ஜோம் பண்ணுங்க. ஹேமா சரி. கூட்டத்தில் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஜோம் பண்ண மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு ஜோம் ஓகே பண்ணுங்க. சரியா? ஓகே. சரி. ஸ்தோத்திரிக்கிறப்பா, துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே, இந்த நாளின் ஜெப நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்காக நன்றி. இப்பொழுது அம்மா குளோரி தாமஸ் அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களை இந்த நாளில் இந்த இணைப்புல நீங்க சேர்த்து வைத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். அவங்களுக்கு நீ கொடுத்த சரீர சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. இம்மட்டும் நீ கொடுத்த எல்லா இரக்கங்களுக்கும் கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. சுகத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்னும் அவங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் விடுதலையாக்கி பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. பரிபூர்ண விடுதலை தாங்க. எல்லா பலவீன பகுதிகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே பலன் அடைய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, உடைய தழும்புள்ள கரத்தினால ஆண்டவரே, அன்பு தாயாரை நீங்க சுகப்படுத்துங்கப்பா. வல்லமை உம்முடையதப்பா, கிருபை உம்முடையதப்பா. தகப்பனே, உடைய கிருபைக்கு பாதுகாப்புக்கு நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நீங்க பாதுகாத்துக்கணுங்கப்பா. ஆண்டவரே, முதிர் வயதில் ஆண்டவர் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களாப்பா. ஆண்டவரே, நீங்க தப்புவீங்கப்பா. அப்பத்தே தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. எந்த வியாதி பலவீனங்களும் இல்லாமல் பாதுகாத்துக்கிடுங்கப்பா. ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே, இந்த ஆன்லைன் பிரேயர்ல இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வதிச்சு நல்லா ஜெபிக்கிற அன்பு தாயாராக எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த ஆண்டவரே, அவங்களுடைய நரம்பு பிரச்சனைகள், கால் பலவீனங்கள் இயேசு நாமத்தினாலே சுகமடையும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சுகர் எல்லாமே நார்மலா இருக்கணும் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. எந்த பலவீனமா இருந்தாலும் மாறட்டோப்பா. ஆண்டவரே, நாங்கள் இணைந்து ஆன்லைன் பிரேயர்ல இருக்கிற எல்லா சகோதரிகளும் சகோதரர்களும் இணைந்து அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீர்க்காயுசை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் சாட்சி பகர நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க அவர்களை பயன்படுத்துங்கப்பா. துதிக்கான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். சோத்திரம் 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 ஐயா. சோத்திரிக்க ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரை எனக்கு ஜெபிப்பதற்கு அருமையான மேரி சாம்சனை எனக்காக ஆயத்தப்படுத்தி என்றோ தீர்மானித்திருந்திருக்கிறீர். அதற்காக சோத்திரம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நான் ஆண்டவரை இந்த இடத்துல வந்து உட்காரவும் எனக்கு கிருபை செய்திருக்கிறீரே, அதற்காக சோத்திரம். விசேஷமாக மேரி சாம்சனை நான் என்னுடைய தனி ஜபத்துல நினைச்சு முதலாவது நினைக்கிற ஆளு அவங்களை நினைப்பேன். ஏன்னா நான் அந்த கூட்டத்துல வந்த அண்டையில இருந்து இன்று வரைக்கும் மேரி சாம்சனுடைய பாட்டு இல்லாத நாட்கள் இல்லை. அவங்க பாடும் பொழுது கூட எனக்கு அவங்களுடைய நிதானமா அவங்க பாடி ஒவ்வொரு வார்த்தையும் 2 தடவை சொல்லி அவங்க பாடுகிற பாட்டு எப்பொழுதுமே என் மனதுல எனக்கு உற்சாகத்தை கொண்டு வரும். தொடக்கம் நன்றாக இருந்ததான் முடிவு நல்லாக இருக்கும். அதை நினைப்பேன் நான். அவ்வளவு அழகா அவங்க பாடி அவர் ஆசீர்வாதத்தோட உள் மனதோடு அவர்களை பாடி அந்த கூட்டத்தை தொடங்குவார்கள். அது இன்று வரைக்கும் இந்த நாளிலும் கூட அவர்களோட சத்தத்தை கேட்டு இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்த நீ வைத்து நானும் கூட உட்காரும்படி மறுபடியும் அவர்களுடைய பாட்டு சத்தத்தை கேட்கும்படிக்கு கிருபை செய்த சோத்திரம். அவர்கள் ஒரு அருமையான பெண், குடும்பத்தை நடத்த ஒரு குடும்ப தலைவி என்று எனக்கு தெரியும். அவர்களுடைய ஒவ்வொரு சாட்சிகளையும் அவர்கள் கொடுக்கும் மெசேஜ்களையும் நான் கேட்கும் பொழுதெல்லாம் அவர்கள் நிதானமா எல்லாவற்றையும் பேசி அதை ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். அதை கேட்கிற நேரத்துல நான் நினைப்பேன், இப்படி ஒரு சகோதரிகள் இருக்கிறது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நான் நினைப்பது உண்டு. நான் அநேகமா கிறிஸ்டி குட்டார் இதை பற்றி என் மகள்கிட்ட இதை நான் அவள்கிட்ட நான் டிஸ்கஷன் இதை பற்றி அவள்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த கூட்டத்துல இருக்கவங்கள யாருமா என்னை விட கொஞ்சம் பெட்டரா அவளுக்கு தெரியும். அவள்கிட்ட கேட்பேன், அவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க அப்படி நான் கேட்பது உண்டு. அதே மாதிரி இவங்களை நான் அடிக்கடி அவள்கிட்ட நான் கேட்பேன், எனக்கு சொல்லுவாள். அதே மாதிரி வனஜா கிட்ட கூட ஒரு தடவை நான் கேட்கும் பொழுது அவங்க வீட்டுல நடந்த அந்த நல்ல அந்த காரியத்தின் மத்தியில கூட ரொம்ப விசாரிச்சு கொண்டு இருந்தேன். அவங்களுக்கு நல்ல தேவாலயத்துல வந்து முதல்ல அவங்க உட்கார்ந்துருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணி வந்து உட்காருவாங்க, நல்ல நகை போட்டு வந்து உட்காருவாங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப அவங்களுடைய நினைவு ஒரு கற்பனையாக நான் நினைச்சு அவங்களுக்காக நான் ஜெயிச்சது உண்டு. கர்த்தர் அவங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இந்நாள் வரைக்கும் நேர வரைக்கும்
யார் யார் இருப்பார்கள், என்ன செய்து கொண்டிருப்பார்கள் எனக்கு அதிகம் தெரியவில்லை என்றாலும் அவர்கள் சந்ததியாரை கர்த்தர் இன்று என்று சதா காலமும் ஆசீர்வதிக்க, நான் ஜெபத்துல நான் ஜெபிக்கிறது போல இன்னும் நான் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு தருணத்தை கொடுத்தது போல இன்னும் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு மற்றவர்களையும் கர்த்தர் கூட வாழ்த்தி அவர்களுடைய பாதத்தில் வைத்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அருமை பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். அடுத்தபடியாக ஆஹ், ஆ இப்போ வந்து ஜெரி ஜோசப் சிஸ்டர் வந்து ஓகே 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 நீங்க ஜெபம் பண்ணுங்க ஓகே, வாஜா ஜெபம். நான் வணக்கம். ஆ. அன்புலே சுவாமி, இந்த அருமையான ஜெபக்கூடைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள்ன்றதை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய பரிசுத்த பிரசனத்தை எங்களோடு நீர் வைத்திருக்கிறேன் என்று விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற காரியங்கள்ல புதிய காரியத்தை இந்த நாளிலே எங்கள் மத்தியில நீங்க கொடுத்திருக்கிறீங்க, பிரதர் மூலமா கொடுத்திருக்கிறீங்க. ஆமாண்டவே, நாங்கள் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் சுவாமி, எவ்வளவு பர்சனலா அது எவ்வளவு ஆறுதலாக இருக்கும், எவ்வளவு உற்சாகத்தை கொடுக்கும். இந்த நாளிலே அன்றதே நம்முடைய பிரசன்னம் இதுக்கு தடையாக என்னுடைய பாவங்கள் இருந்தால் ஒரு முறை மன்னித்தரும் அப்பா. மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும். நன்றி அப்பா. இப்பொழுதும் அருமையான சகோதரி வனஜா அவர்களுக்காக கொடி ஸ்தோத்திரம். மகளை மட்டும் நீர் வழி நடத்தி காத்து கொண்டீங்க ஆண்டவரே. அவங்க சிஸ்டர் நான் நினைக்கும் போதெல்லாம் அவ்வளவு அவளோடு அன்போடு உரிமையோடு அவங்க அப்படியே ஹோல் ஹார்ட்டடா பேசுவாங்க. நிறைய டைம் வேணும் அவங்களோட பேச. அவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு அருமையான சகோதரிய எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நன்றிப்பா. அவங்களோடு நாங்க கனெக்டடா இருக்க இந்த ஜபத்தின் மூலமாக கிருபை செய்திருக்கிறீங்க. அவங்க எல்லாரும் நாங்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்திருந்தா கூட ஒரு பார்த்து பேச முடியாத நாட்கள், ஆனாலும் இந்த வயதான நாட்கள்ல ஜப கொடுதல அவர்களை சந்திக்க அன்றதை அவர்களுக்காக நாங்கள் எங்களுக்காக ஒரு ஜெபித்துக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் அருமையான சகோதரிக்காக கொடி ஸ்தோத்திரம். அவர்களுடைய உற்சாகத்தின் ஆவினால அவர் நிறைத்ததற்காக நன்றி. அவங்களுடைய இன்னசென்ட் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாவற்றையும் அதிகமாக நீர் அறிந்திருக்கிறீங்க. அன்றைய நீர் வந்து பரிசுத்த இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறீங்க. அன்றைய தூய்மையான இருதயத்தை எதிர்பார்க்கிறீங்க சுவாமி. அதுல வந்து நான் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினீங்க. அருமையான சகோதரியோட இருந்து பலப்படுத்திருக்கிறீங்க. எவ்வளவு பலவீனங்கள் அவங்களுக்கு இருக்கு, எவ்வளவு டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாவற்றை மத்தியிலும் ஆண்டவரே உமக்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்காக கொடி ஸ்தோத்திரம். இந்த வயதான காலத்திலேயும் ஆண்டவரே எவ்வளவு உற்சாகமாக எவ்வளவோ பேர் அவர்கள் சுண்டி இழுக்கத்தக்கதான ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாவற்றையும் நீங்க ஏறெடுத்து அவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுத்துருக்குறீங்க. அவர்களுடைய கால்கள் அந்த முரடுகள்ல எல்லாம் சுகத்தை கொடுத்துருக்குறீங்க. அவங்க வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்தாலும் பலத்தை கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே இன்னும் நிறைய அவங்களுடைய காரியங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்கப்பா. பலவீனத்துல உங்களுடைய பலன் பூர்ணமாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்துல ஒருவேளை சுருக்கமான ஜெபமா இருந்தாலும் நீங்க பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்கன்னு விசுவாசத்தோடு உங்களுடைய பாத்துல வந்திருக்கிறேன். வார்த்தைகளை அளப்பாமல் அன்போடு அரவணைப்போடு பரிசுத்த ஆவியோடு பரிசுத்த உள்ளத்தோடு நல்ல விசுவாசத்தோடு ஜெபங்களை ஏறெடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே. இந்த நேரத்துல அருமையான சகோதரிக்காக விசுவாசத்தோடு உமக்கு துதிக்கிறேன். அவர்களுக்கு இந்த நேரத்துல புது பலனை நீங்க தரீங்க. அவர்களை நீங்க மறுபடியுமாக தொட்டு பரிபூர்ணப்படுத்தி சுகப்படுத்தி பிசிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் அவர்கள் உற்சாகத்தினாவினால் நிறைத்து இந்த ஜெபத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யணும்னு விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா. அந்த அருமையான நாளுக்காக உமக்கு விசேஷ விதத்துல நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பர்சனலாக ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கும் ஒரு நல்ல ஒரு டைமை நீங்க தந்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி. விசேஷமாக எப்போதும் கூட எனக்காக ஜெபித்த அருமையான சகோதரி ஜெரி ஜோசஃபினுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளையே ஆண்டவரே உம்முடைய கருத்தை நான் ஏந்தி ஆண்டவரே தருகிறேன் அப்பா. ஆண்டவரே அவருடைய உள்ளத்தை நீர் அறிவீர். ஆண்டவரே எப்பொழுதும் ஜெபிக்கும் முன்பதாக தன்னை தாழ்த்துகிற ஒரு சகோதரி அப்பா. அவருடைய பாவங்களை அவங்க முதல்ல அறிக்கையிட்டு என்ன ஜெபம் இதற்கு குறுக்க இருந்தா, என்ன பாவங்கள் இதுக்கு குறுக்க இருந்தாலும்
அந்த ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு அந்த பாவங்களை எனக்கு மன்னி என்று சொல்லி எப்பொழுதும் மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு அவங்க ஜெபிப்பாங்க. ஆண்டவரே அந்த தாழ்மை நீர் ஒரு விஷயம் நினைத்து பாரும். ஆண்டவரே இந்த நாளிலும் அவங்களுக்கு நீர் கொடுத்திருக்க எல்லா கிருபைகளுக்கும் நமக்கு நன்றி. நல்ல ஒரு சேர்ஃபுல் ஸ்பிரிட் உள்ள ஒரு சகோதரி ராஜா, எல்லாரும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சகோதரி. ஆண்டவரே எல்லாரையும் அவங்க நல்ல பாசிட்டிவாக எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சகோதரி. அதற்காக உமக்கு நன்றி. அவர் கொடுத்த எல்லா நட்பு ஆதிசயங்களுக்கும் உமக்கு நன்றி அப்பா. அந்த குடும்பத்திலும் அவங்க நல்ல ஒரு ஆண்டவர் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு மகளாக அந்த இடத்துல நீங்க அவங்க வச்சுக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அநேக பலவீனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே நல்ல பலனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரீரத்துல ஆத்மாவிலே என்ன காரியங்கள் நிகழ்ந்தாலும் அவங்க அதை மேற்கொள்ள முடியாத பலனை இம்மட்டும் கொடுத்து மகளை நடத்தி வந்திருக்கிறீங்க. நன்றி அப்பா, நன்றி. ஆண்டவரே சமீபத்துல கூட அந்த கண்ணு விஷயத்திலும் அவங்க ஓப்பனா சொன்னாங்க. ஆண்டவரே இப்ப பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறது, இந்த காரியங்களை இப்படி ட்ரீட்மெண்ட் எனக்கு நடக்குது எல்லாம் சொல்லி ஆண்டவரே அவங்க சொல்லி அதே போல ஆண்டவரே அந்த ட்ரீட்மெண்ட்டையும் அவங்க பெற்றுக்கொண்டு அவங்க நினைத்தது போலவே நல்ல ஒரு வெற்றியை ஆண்டவரே அந்த கண்ணிலையும் Hallelujah. Thank you, Jesus. அவங்களுக்கு மட்டும் ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுத்து எங்க மத்தியில திரும்பவும் ஆண்டவரே இன்னும் ஒரு இப்படியாக சின்ன சின்ன காரியங்கள்லாம் கூட அவங்க சாட்சி சொல்லுவாங்க அடிக்கடி. ஆண்டவரே இப்படி பிரச்சனைகள் சரீரத்துல வந்தது, ஆனாலும் அதை மேற்கொள்ள கிருபை செய்தாருன்னு சொல்லி ஆண்டவரே அப்படியாக உம்மோடு கூட வாழ்கிற மகளப்பா, உம்மோடு கூட எப்பொழுதும் ஆண்டவரே எல்லா நிமிஷமும் வாழ்ந்து கொண்டே இருக்கிற மகளப்பா, அந்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு எங்களுடைய இந்த இணைப்புல அவங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 வரமாக நீர் எங்களுக்கு அவங்களை தந்திருக்கீங்க. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகளே ஆண்டவரே இதுல இந்த இணைப்புல எப்பொழுதும் நீர் வைத்து நல்ல சரீரத்துல சுகத்தை கொடுத்து அவங்களுடைய ஊழியத்தை நீங்க மென்மேலும் பெருக வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறாச்சா. எல்லா கிருபைகளையும் அவளுக்கு இன்னும் கூட்டி கூட்டி கொடுத்தாண்டவரே. அவங்க குடும்பத்துக்கும் எங்களுடைய இந்த இணையதள குடும்பத்துக்கும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் அவங்க ஒரு ஆசீர்வாதமாக இருந்து மென்மேலும் ஆண்டவரே பிரகாசிக்க முடியாத நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். செய்திகளை அவங்க மூலமாக நாங்க கேட்க நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கண்ணை சீக்கிரத்துல பலப்படுத்தி தாராளமாக பேசக்கூடிய அளவுக்கு இன்னும் உற்சாகத்தோடு கூட பேசக்கூடிய அளவுக்கு அவங்க சொன்னாங்க. அன்னைக்கு ஸ்பெக்ஸ் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. அந்த கிருபைகளெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவர் உற்சாகத்தோடு கூட எங்கள் மத்தியிலே அவங்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி நீர் எல்லாவற்றையும் கிருபையாக எங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கரத்துல மகளை திரும்பவும் பார்த்துருங்க. துதி கன மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் இனிநாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த கூட சகோதரி ஞான உஷா அவர்களுக்காக மிஸ்பா பிரவுன் ஜெபம் பண்ணுவாங்க. அன்புள்ள இயேசுப்பா, அந்த நாளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்துல கூட தகப்பனே நான் உஷா உங்களுக்காக ஆண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. பரிசுத்த ஆவியானவரே உடைய வல்லமையின் கரம் கொண்டு அவர்களை இம்மட்டுமாக வழி நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே இம்மட்டுமாக நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் அவரை பாடுவேன் என்ற வார்த்தையின்படி அது இதுவரைக்கும் நீ அவங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைத்து வழிநடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. நீங்க கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய குடும்பங்களுக்காக நன்றி, உங்களுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் அவங்களுக்கு பாராட்டின எல்லா தயவு எல்லா இறக்கங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க கூடுகையில கூட நீங்க ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க மூலமாக நீங்க கொடுக்கிற செய்திகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் ஆமேன் என்றும் நீர் இதுவரைக்கும் செய்த எல்லா பதிலுக்காகவும் அந்த பதிலுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இன்னமும் தகப்படி அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஜீவன் சுகம் நலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. அவங்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுங்கப்பா. சோர்ந்து போகிற நேரத்துல எல்லாம் ஆண்டவரே நீர் அவர்களை தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரையே ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே சோர்விலும் நீர் அவர்களை தூக்கி சுமந்து நீர் தப்பு வைத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. பலவீனத்திலே
என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் அவர்களை ஒவ்வொரு நாளும் முடிசூட்டுவீராக தகப்பனே. தேவையோடு இருக்கிற காரியங்களை இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக, ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் எங்களுக்கு இருக்கிறது. அப்படியாக அருமையான ஆன்டிக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை கத்தர் கொடுத்திருக்கிறோ எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் அப்படியே அதை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிட்டு அவர்கள் சொல்லும்படியாக ஆண்டவர் வருகிற நாட்கள்ல பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க செய்கிறதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நினைத்திருக்கிற காரியங்களை, நீர் நிர்ணயித்திருக்கிற காரியங்களை இந்த குடும்பத்துல நீங்க நடத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லும்படியா, இந்த கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொல்லும்படியா, கர்த்தரை இதை செய்தார் என்று சொல்லி சாட்சியாய் அவர்கள் சொல்லும்படியாக கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியை நடத்த போற கிருபைக்காக, நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த ஒவ்வொரு நாளும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய போக்கை வரத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற எல்லா விதமான வேலைகளையும், கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க. உங்க குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வேலைகள், வருமானங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் அவர்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மோடு கூட செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்க அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பலனுள்ளதாய் இது மாற்றி கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய வார்த்தையின்படி அவர்கள் எல்லாவற்றையும் விசுவாசித்து பெற்றுக் கொண்டவர்களே நீர் அவர்களுக்கு அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முழுவதுமாக இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வரைந்து உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறப்பா. நேர்த்தியாய் நீர் செய்து முடிக்க போறீங்கப்பா. விண்ணப்பங்களை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றுக்கும் நீர் சிறப்பானதாய் நேர்த்தியானதாய் நீங்க வைத்திருக்கிறபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முழுவதுமாக அவர்களை தாழ்த்துகிறோம், கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்துக்கணும் வழி நடத்துங்க. நீ பிரேசுக்கு சிலமா ஜெபிக்கிறோம். ஜெப நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாருமே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா இன்றும் கூட கர்த்தாவே அப்பா அந்த ஆன்லைன் குரூப்ல ஜெபிக்கும்படியா கூட கர்த்தாவே அப்பா மிஸ் பாபு சகோதரி அப்பா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்களே ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நீங்க முன் குறித்தவைகளை நிறைவேற்றி கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா சகோதரி கொடுத்த நல்ல செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க செய்யும் அப்பா காலேஜ்ல அப்பா செய்கிற வேலையை அவங்க ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா ஹல்லேலூயா. அப்பா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ராஜா ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள அப்பா. அப்பா ஹல்லேலூயா. டீச்சராக இருக்க, ப்ரொஃபஸராக இருக்க கிருபை செய்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா அந்த காலேஜ்ல செய்யற அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கர்த்தாவே ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையப்பா வாழ கிருபை செய்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா இன்னும் ராஜா அநேக அப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வாலிப பிள்ளைகளை உமக்குள்ளாக வழி நடத்தும்படி தேவ பிரசனம் அவங்க மீது இறங்கட்டும் அப்பா. தேவ கிருபை அவங்க மீது இறங்கட்டும் அப்பா. அப்பா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அவங்க வருகிறோமே ராஜா. அப்பா அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. வீட்டுக்காரங்களும் அப்பா வேலைக்காரங்களும் செய்யும் போது ராஜா அப்பா எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் ராஜா. நீரே அப்பா இதுவரைக்கும் அப்பா அவங்களை பலப்படுத்தினீங்களே, ஆசீர்வதித்தீங்களே, ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களே ராஜா. உமக்கு நன்றி அப்பா. இன்னும் அந்த வேலை காரியங்கள் அப்பா ஆசீர்வதிங்க. இன்னும் வேலையில உயர்வை கட்டளையிடுங்க அப்பா. ஹல்லேலூயா. அப்பா அங்க மேல இருக்கிற அப்பா அவங்க ஹையர் அபிஷியல்ஸ், அவங்க மேல அவங்களுக்கு வேலை செய்யற பிரின்சிபல், அவங்களுடன் செய்யறவங்க எல்லாருடைய கண்களிலும் அப்பா உங்களுக்கு தயை உண்டாகட்டும் அப்பா. நீர்தாமே ராஜா உங்களோட கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே இதோ இஸ்ரவேலுக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணின தகப்பன். அப்பா அவங்க தேடுகிற பிள்ளைக்கு மற்ற பிள்ளைகள் மத்தியில ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி அவங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது போல அவங்க கணவரை ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற வேலையை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா நீர்தாமே ராஜா ஹல்லேலூயா. அப்பா அவங்க கணவருக்கு ஆசீர்வாதமான ஒரு அப்பா மனைவியாக இருக்க கிருபை செய்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். அது போல கூட கர்த்தாவே அப்பா அவங்க பிள்ளைங்களுக்கு கூட கர்த்தாவே நல்ல தாயாக இருக்க கிருபை செய்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தகப்பனே பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று கூட கர்த்தாவே அவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதுவரைக்கும் அப்பா பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தும்படியாக கிருபை செய்து உடைய
கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா அவங்களை பலப்படுத்துங்க. உன் கண்ணீர் எல்லாம் என் துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்ன தகப்பனே. அப்ப அவங்க கண்ணீரோடு ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அப்பா ஆமெண்டும் ஆமேன் என்றும் நீங்கள் பதிலளித்து கொண்டே இருக்கீங்க ராஜா. அந்த அன்புக்காக முக்கோடான கூடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்ப அவங்க மேல் நீங்க பிரியமா வைத்து ராஜா அல்லேலூயா அவங்களை ஆசீர்வதிக்க நீங்க சித்தம் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து வருகிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா லேவியராகமம் 26:9 சொன்னப்பட்டபடி நான் உண்மையில் கண்ணோக்கமாயிருந்து உன்னை பழுகும் பெருகவும் பண்ணி உன்னோட கூட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொன்ன தகப்பனே. அவங்க மேல நீங்க கண்ணோக்கமாய் இருந்தப்பா. அவங்களை பழுகும் பெருகும் பண்ணுகிற தெய்வமாய் இப்பொழுது நீங்க கடந்து வந்திருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நல்ல ஒரு ஆசிரியராக அப்பா, நல்ல ஒரு அப்பா மனைவியாக அப்பா, கணவருக்கு நல்ல ஒரு மனைவியாக அப்பா, பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு நல்ல தாயாக, அது போல கூட கர்த்தாவே அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சகோதரியாக அவங்களை வைத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் அவங்களை பலப்படுத்துங்க, அவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் அப்பா அவங்களோட ஊழியத்தை அப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அவங்க செய்கிற ஊழியம் அப்பா வளர்ந்து பெருகட்டும். அநேக வாலிப பிள்ளைகளை நீதிக்குட்படுத்தி பரலோராஜ்யத்தை கூட கர்த்தாவை வழிகாட்டுகிற அப்பா ஒரு மகளாக அவங்க திகழும்படியாக தேவ பிரசனம் அப்பா அந்த மகள் மீது இறங்கட்டும். உங்களோட அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஆவின் வரங்களினால நிறைத்துலுங்க, ஆவின் கண்ணினால் அவங்களை நிறைத்துலுங்க ராஜா. அப்பா ஹல்லேலூயா. அப்பா ஹல்லேலூயா. வீட்டாருக்கும் அட்டாருக்கும் கூட கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகளாக அப்பா நீ திகழும்படியாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொடுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். டாக்டர் தேவதாஸ் அவர்கள் இந்த வேளையில் கூட 2 குறிப்பு உங்களுக்கு நல்லா கவனிங்க. ஒண்ணு வந்து டாக்டர் சகோதரி ஹேமா அருளாஜ் ஜோம் பண்ண போறீங்க. அவங்களுக்கு இப்பதான் ஒரு டென்டல் ப்ராப்ளத்துல அவங்க பல்லு எடுத்திருக்காங்க. அது சீக்கிரமா சுகமாகும்படியாகவும் சீக்கிரமா அவள் பேசவும் ஊழியம் செய்யவும் தக்கதாக அவளை மாற்றும்படியாக ஜெபிக்கணும். அடுத்தபடியாக இன்னொரு குறிப்பு நாங்க பார்த்திருக்கீங்க, விசேஷ ஜெப குறிப்பு. அது வாலிபர் நடுவே ஊழியம் செய்கிறதான பிரதர் ஜோசப் அவர்களுடைய மனைவி ஸ்வீட்டி அவர்கள் 2 பேருடைய மகன் ஜோயி ஜேஓஇஒய் என்ற மனிதர். அந்த வாலிப பிராயத்திலேயே அவன் நல்லா பாடுவான். இந்த பாடுற கிட்டார் நல்லா வாசிப்பான், பேஸ் கிட்டார் வாசிப்பான். அந்த மகனுக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கு. ஆகையா அவனை சுகப்படுத்தும்படியாக இந்த வேலை கூட சகோதரன் டாக்டர் தேவதாஸ் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தையும் அதோடு சேர்த்து சகோதரி ஹேமாராஜ்காவும் ஜெபம் பண்ணுவீங்க. ஓகே சார், ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்திருக்கிற இந்த விசேஷமான ஜெப நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக நாங்கள் சகோதரர்கள் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தையும் ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் கேட்கவும், நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபத்தை ஏறெடுக்கவும் தேவரீர் எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம். இந்த நேரத்திலும் விசேஷமாக எங்க மத்தியில ஆண்டவரே ஹேமாராஜ் அவங்களுடைய சகோதரிக்காக உம்மிடத்தில் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களுடைய ஜெபக்குழு ஆரம்பித்த நாட்களில் இருந்து தவறாமல் எங்கள் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை எங்கள் மத்தியில அவங்க அழகாக பிரசங்கித்து வருவாங்க. தேவரீர் அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபங்களை எங்களை ஏறெடுக்கிறோம். தேவரீர் நீங்க அவங்களுக்கு நீ தந்திருக்கிற நல்ல அந்த வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தேவரீர் உங்களுடைய வார்த்தைகளை எங்க மத்தியில அதிகாரத்தோடு வல்லமையோடு அவங்க பிரசங்கிப்பாங்க. நீங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு இன்சைட்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறீங்க, பகுத்தறியக்கூடிய நல்ல ஒரு ஆவியை நீங்க கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வார்த்தைகளை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஒரு வாஞ்சியை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் மகளை மட்டும் நீ தாங்கி வழிநடத்தி வரக்கூடிய உன்னதமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அவர்களுக்கு இப்பொழுது சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. கடந்த வாரத்துல தேவரீர் அவங்களுக்கு இந்த பல்லுல ஏற்பட்ட அந்த ஆபரேஷன் மூலமாக தேவரீர் இந்த நேரத்துல அவங்க எங்கள் மத்தியில ஜெபங்களை ஏறெடுக்க முடியாம இருக்கிறத நாங்கள் அறிகிறோம். தேவரீர் உமது கரத்தினால் அவர்களை நீங்கள் தாங்கி பலப்படுத்தி அவர்களுக்கு சீக்கிரமாக நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிட வேண்டுமாறு இடத்தில் மண்டாடுகிற தகப்பனே. தேவரீர் எங்கள் மத்தியில அவங்க ஜெபத்தை ஏறெடுக்கும் போது நாங்கள் பல நேரங்களில அவங்களுடைய அந்த ஜெபத்துல இருக்கிற வல்லமைகளை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெபத்தின் மூலமாக எங்களுக்கு பல நேரங்களில் விடுதலை கிடைக்கப்பட்டிருக்கு தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் மகளை இப்படியாக உமது ஊழியத்தின் பாதைகளில் நீங்க தாங்கி வழிநடத்தி வரக்கூடிய அந்த உன்னதமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் கூட தகப்பனே அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க.
அவர்களை கொண்டு உமது நாமத்தின் மகிமைக்காக எடுத்து நீங்க பல பேருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவர்களை ஏற்றி நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா ஒரு இடத்தில் மண்டாடுகிறோம். தேவரே, ஏசாயா 41 10 கூறிய பிரகாரம், நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீரின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. தேவரீர் இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தின் மூலமாக மகளை இன்னும் நீர் கனப்படுத்த வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். அவர்கள் மூலமாக நீங்க என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல நடைபெற தேவரீர் கிருபை பாராட்டுங்க. இன்னும் கூட தகப்பனே, ஆண்டவரே, சீக்கிரத்திலே அவங்க சுகப்பெற்று மறுபடியுமாக எங்க மத்தியில வந்து இந்த வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள தேவரீர் கிருபை பாராட்டுங்க. கடந்த வாரத்துல எங்க மத்தியில அவங்க சாட்சிகள் பகிர்ந்து கொண்டாங்க தகப்பனே. 2006 அவங்க ஐசியூல இருந்தாங்க. ஆண்டவர் இந்த எனக்கு கிருபையாக கூட ஒரு 20 வருஷத்தை எனக்கு கூட்டி தந்திருக்கிறாருன்னு சொல்லி உண்மை கனப்படுத்தினாங்க. தேவரீர், இந்த உணர்வுள்ள ஒரு இருதயத்தை நீங்க அவங்க கொடுத்திருக்கீங்க தகப்பனே. ஆண்டவர் எனக்கு என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை திரும்பி பார்த்து நன்றியோடு அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. தேவரீர், கிருபையாய் அவர்களை நீ ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களை கனப்படுத்த வேண்டுமா ஒரு இடத்தில் மண்டாடுகிறோம் தகப்பனே. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீர். இரட்டிப்பான நன்மைகளை உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீர். அவர்களுக்கு பலப்படுத்தி அவர்களுடைய ஊழியத்தின் பாதைகளை இன்னும் அவர்களை நீங்க உமது சமூகத்துல அநேக ஆத்மாக்களை கொண்டு வரத்தக்கதாக பயன்படுத்த தேவரீர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட தகப்பனே, அதே போல எங்கள் மத்தியில் கொடுக்கப்பட்ட விசேஷ ஜெப குறிப்புக்காக வருகிற தகப்பனே, வாலிபர் நடுவில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர் ஜோசப் அவங்க தம்பதியினருக்காக நாங்கள் இந்த இடத்துல பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். அவருடைய மகன் ஜோய் வந்து இரத்த புற்றுயினால் அவதப்படுகிறார் அப்படின்னு சொல்லுகிற நாங்கள் இந்த நேரத்துல ஆண்டவரே, எங்களுக்கு தெரியுது தேவரீ கிருபையாய் இறங்கும் உமது ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்காரர்களையும் தேவரே நீ தாங்கிக் கொள்ள வேண்டுமாறு இடத்தில் மண்டாடுகிற தகப்பனே. ஆண்டவரே, மிக அருமையாக ஆண்டவர் பீட்டர் வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை பிரசிப்படுத்தக்கூடிய அந்த தம்பியை தேவரீர் உமது இரத்தத்தினால் இந்த இடத்துல பொருளாதார ரீதியாக உடம்பின் ஆரோக்கிய ரீதியாக போராடி கொண்டிருக்கிற அந்த மகனை உமது கரத்தினால நீர் தொட்டு இந்த நேரத்துல சுகப்படுத்த வேண்டுமாறு இடத்தில் மண்டாடுகிறோம். ஆண்டவரே, ஆறுதலற்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு நல்ல சமாதானத்தையும் ஆறுதலையும் நீ தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே உமது கரம் அவர்களோடு இருந்து அவர்களை தொட்டு ஆற்று தேற்றுகிறதை அங்கு உணரத்தக்கதான கிருபையில தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை தந்தார். இதன் மூலமாக நாங்கள் இன்னும் ஆண்டவருக்காக நற்காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக காணப்படுவோம் என்று ஆண்டவரே சாட்சியாக தங்களுடைய வாழ்க்கையை பல பேருக்கு பிரசித்தப்படுத்தத்தக்கதான கிருபைகளை நீங்க இந்த நேரத்துல அவருக்கு நீங்க தர வேண்டுமா ஜபிக்கிறோம் தகப்பனே. இப்படியாக இந்த இரு ஜப குறிப்புகளும் கவனத்திலே அர்ப்பிக்கிறோம். தேவரீருடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் இவர்கள் இந்த 2 பேர் கூட இருந்து ஆற்றி சேர்த்துக்கிற நாங்கள் அறிய தேவரி கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக இவர்களை உங்க கரங்களே அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப கூட சகோதரி டாக்டர் சகாயமணி அவர்கள் மாலதி முத்துராஜ் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரம பிதாவே, உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கூட அன்பு சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்களுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்க நாங்கள் இங்கு கூடியிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சந்ததியில் நாங்கள் இன்று கூடி உள்ளதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விசுவாசமான பிள்ளை சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, கர்த்தாவே, நீர் சொல்லி இருக்கிறீரப்பா, கர்த்தருடைய ஐஸ்வர்யமே ஆசீர்வாதத்தை தரும், அதோடு வேதனைகளை கூட்டார் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வசனத்தின் நிறைவு அவர்களுடைய வாழ்க்கையில் தெளிவாக காணப்படட்டும் அப்பா. அவருடைய இந்த ஓய்வு நாட்கள்லயும் இத்தனை நாட்கள் வேலை பார்த்தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாட்கள்ல அவருடைய வாழ்க்கை அமைதியும் சந்தோஷமும் நிரம்பியதாக இருக்கட்டும். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சமாதானம் நிறைவாய் இருக்கும்படி உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த தெய்வீக சமாதானம் அவருடைய இருதயத்தையும் மனதையும் காக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இப்போதிலிருந்து அவர்கள் உடன் இன்னும் அதிக நேரம் செலவிடும் கிருபையை அழிங்கப்பா. நீங்கள் தேவனை சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களை வந்தடை சேருவார் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய சந்ததியில் அதிகமான நேரங்கள் மகிழ்ச்சியாக தங்குவார்களாகப்பா. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து உம்முடைய சந்நிதிக்கு வருவார்களாக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னீரப்பா. அன்பு சகோதரி வாயால் அறிவிக்கப்படும் சுவிசேஷம்
பலருடைய இருதயத்தையும் திறக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர் உலகமெங்கும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று. ஆண்டவரே, உமது அன்பு பிள்ளை ஒவ்வொரு நேரமும் யாரோடு பேசினாலும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளையே பகிர்ந்து கொள்ளும்படியாகும், சாட்சிகளையே பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் உமது அருமையான பிள்ளையாக இருப்பதற்காக நன்றி இயேசு சுவாமி. அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உடைய கிருபையினால் அபிஷேகிக்கப்பட்டதாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியின் கனிகள் அத்தனையையும் நீர் அவங்க என்னுடைய சகோதரிக்கு கொடுங்க என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கர்த்தரில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னீரே இயேசு சுவாமி. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னீரே. அவர்கள் வாழ்க்கை என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்கதாக எழுந்து பாடி உம்மை துதிப்பார்களாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலக கவலைகள் எல்லாம் அவர்களை சோர்வடையா செய்யாதபடிக்கு கர்த்தர் எனக்காக கவலைப்படுகிறார், நான் என்னுடைய கவலையெல்லாம் அவர் மேல போட்டு விடுகிறேன் என்று சொல்லி அவருடைய மனம் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று. இந்த ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்திலும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவருடைய உடல் நலத்திலும் வளர்ச்சியிலும் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவரை பலருக்கு வழிகாட்டியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசு சுவாமி. அன்பு சகோதரி வழியாக இன்னும் பலர் இயேசுவை அறிந்து ரட்சிப்பை அடையட்டும் அப்பா. அன்பு சகோதரியுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான விளக்காக ஒளிரட்டும். மனிதர்கள் முன்பாக அந்த விளக்கு பிரகாசிக்கட்டும். கர்த்தரை தேடி அநேக ஆத்துமாக்கள் அந்த விளக்கு நண்டைக்கு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவரை முழுமையான ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் தேவ கிருபையோடும் இருக்கும்படியாக நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல அவங்க ஓய்வாக இல்லாமல் மிக பெரும் ஆன்மீக பலனை அறுவடையை அவர்களுக்கு தரும்படியான ஒரு காலத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. இந்த அனைத்தையும் எங்கள் இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே. ஆண்டவரே, துதிக்கிறோம், புகழ்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருக்கிறது உங்க சுத்த கிருபாண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, இப்பொழுதும் தகப்பனே, இன்னும் தகப்பனே, இப்படி விசேஷ ஒரு ஜெப கூடுகையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்களப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அழகான செய்தியும் கேட்க செய்தீங்கப்பா. நற்காரியம் ஆண்டவரே, உம்முடைய காரியத்தை பத்தியே நாங்க பேச எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நல்ல செய்தியை கேட்டப்பா. நன்றிப்பா. சகோதரி ஆசிரியப்பா. அப்பா, இப்பொழுதும் தகப்பனே, அன்பு சகோதரி சகாய் மேல் சேர்த்ததற்காக உன் பாசத்துக்கு வதைகிறோம் தகப்பனே. கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு ஸ்திரீ தகப்பனே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ தகப்பனே, தன் குடும்பத்திற்காக தகப்பனே ஓடுகிற ஸ்திரீ தகப்பனே, உண்மையே நம்பி இருக்கிற ஸ்திரீ தகப்பனே. அப்பா, எத்தனை நாட்கள் தகப்பனே நாங்கள் உண்மை பற்றி தகப்பனே சிலாக்கிக்கிறோம் தகப்பனே, எவ்வளவாக பேசி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இணைந்து ஜெபிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்களேப்பா. உங்க ஜெபத்தால பிள்ளைய நீங்க நிரப்பியிருக்கீங்களேப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீதிமொழிகள் 31 சொன்ன மாதிரி தகப்பனே, அப்பா, பிள்ளைக்கு இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்து நீங்க நடத்தி வாரீங்களேப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதாவது ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது தகப்பன், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், கையுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கிறது என்ற வசனத்தின்படி நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி சகோதரி ஒவ்வொரு நிமிடமும் நீங்க நடத்தி வரீங்களேப்பா. நன்றி, நன்றி இயேசு சுவாமி. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அப்பா. பிள்ளைங்களை தகப்பனே ஓடி தகப்பனே எப்படியாக 2 பிள்ளைங்களை மருத்துவராக மாற்றிருக்காங்கப்பா. அப்பா, ஆண்டவரே நன்றி தகப்பனே. அந்த கிருபை நீங்க கொடுத்தீங்களேப்பா. நன்றி அப்பா. அவள் புருஷன் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறாள் என்று. ஆண்டவரே, இப்பொழுது தகப்பனே பிரதர் எத்தனையோ காரியங்களை தகப்பனே, சகோதரி எப்படி இருக்காங்க, சகோதரி எப்படி இருக்காங்க, மேரிய பாருங்கம்மா, மேரிய பாருங்க சிஸ்டர், மேரி சிரிச்சுக்கிட்டே இருப்பா.
நீர் எந்த காரியத்துக்கு கவலைப்பட மாட்டான்னு சொல்லி தகப்பனே அப்பா அவ்வளவு அழகாக புருஷனால் புகழப்படுகிற ஒரு ஸ்திரியாக பைபிள்ல வசனத்தை சொன்ன மாதிரி தகப்பனே இருக்கிற ஒரு ஸ்திரியாக காணப்படுவதற்காக நன்றி தகப்பனே. அப்பா இவ்வளவு இம்மட்டுமாக நீங்க ஆசிர்வதித்து வழி நடத்திருக்கீங்கப்பா. இன்னும் சகோதரியை கொண்டு நீர் என்ன செய்ய சித்த வைத்திருக்கிறீர்கள் தகப்பனே. யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமா வைத்திருக்க தகப்பனே, இன்னும் எஞ்சிய வாழ்நாட்களில் தகப்பனே அவர்களை கொண்டு என்ன செய்ய நீர் சித்தம் வைத்திருக்கிற தகப்பனே. உமது சித்தம் அவர்களிடத்தில் பூரணமாகட்டும் தகப்பனே. அவர்களை குறித்த தரிசனங்கள் நிறைவேறட்டும் தகப்பனே. கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. போக்கில் வரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. சகோதரி ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாம் அவங்க போக்கில் வரத்து தேவ பாதுகாப்பு இருக்கட்டும் தகப்பனே. அவங்க எங்கெல்லாம் செல்கிறார்களோ அந்த இடங்களெல்லாம் தேவ தயவு அவர்களுக்கு கிடக்கட்டும் தகப்பனே. அதாவது உங்களோட மகிமை பிரசன்னத்தால் சகோதரி எப்பொழுது சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா பெருக பண்ணுங்கப்பா. பெருக பண்ணுங்கன்னு சொன்னீங்கப்பா. பெருக பண்ணுங்கப்பா. பெருக பண்ணுங்கப்பா. அதாவது எப்பொழுது ஒரு சிரித்த முகம், எந்த கவலை மனுஷுல என்ன இருந்தாலும் வெளியே தெரியாதபடி ஒரு சிரித்த முகத்தை சகோதரிக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. சகாயம் என்ற பெயரை கொடுத்து, சகாயமேரி என்ற பெயரை கொடுத்து தகப்பனே சகோதரி இம்மட்டுமாக நீ ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. முடிவு பறிந்து வழி நடத்துங்கப்பா. அவங்க குடும்பத்துக்காக அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அவங்க மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா. ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறங்கப்பா. முற்றிலுமாக சகோதரி உமது கரங்கள் ஏந்தி கொண்டு தாங்கி கொள்ளுங்கப்பா. பிள்ளைய எப்பொழுது மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கப்பா. கரந்திக்கு பிள்ளைய வழி நடத்துங்கப்பா. ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களை தகப்பனே நீ கேட்டு அப்படியே ஆம் என்று ஆமேன் என்று கட்டளையிட்டு கொடுப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சகல துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் ஜெபக்கேன் எங்கள் இனிய பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் வந்து டாக்டர் దేవి మాటగా జోన్ పోறேன். దేవి మాటగా జోన్ பண்ணுவாங்க. దేవి గారు మీరు నా కొరకు ప్రార్థన చేయాలి. అంటే మీరు వచ్చేసి తెలుగులో ప్రార్థన చేయొచ్చు. మీ కొరకు నేను ఇంగ్లీష్ లో ప్రార్థన చేస్తాను. మొదట నేను ప్రార్థన చేసేస్తాను, తర్వాత మీరు చేయండి. సరేనా? Loving Heavenly Father, we praise and glorify you, Master, for the loving sister Devi Martin, whom you have given to us in our group, O Lord. And because of her, Lord, Master, we are really excited, oh Father, because she doesn't know this language, but still she does join every time, oh Father. And also, Master, she has read the Bible many number of times, and also she has sung the song very perfectly in the end, oh Master. All because of the grace and mercy, Father. Now we pray that you shall bless her abundantly, Master. Especially, oh Lord, you know very well that she is away from her husband, Master. Her husband is having a profession far away, Father. So they're all the time waiting for him to come and join them, Father. Master, whatever be the hardships he is facing, you know it, Master. It's very difficult to bring the children and under control and make them to learn their studies, Father. All these things are done by your grace and your mercy, Father. Also, Father, she is right now, Father, settled in a place from where, Father, she is always moving about for children, making them to go to the school and return back, Father. All these hardships she is bearing for your sake, for your glory, Master. Bless her abundantly, Master. Bless her abundantly. At the same time, Father, she also takes part in all the activities of the church, Master. And she never misses a single meeting, of Father. Be it a fasting prayer, be it the women's fellowship, whatever be it, my Father. You had always given her the zeal to go and join them, Father, even though she may not understand it fully, Father. She is able to go there and be there in the presence of God. Father, bless her abundantly, Master. Especially, Father, I pray for her aching feet, O Master. Father, let her hands be, let her legs be controlled by your power, O Father. Amen, Lord Jesus Christ. Strengthen it, O Master. You are the Lord who strengthens the weak legs, O Father. The feet must be strengthened by your grace, so that she is going all the time upstairs and downstairs.
She's going very fast, Master. And Lord, I pray that you will kindly give her the grace, the abundant grace and mercy, that she will be able to win over all these things, all these problems, Master. Be with us and guide her, Master. Guide her, Lord Jesus Christ. Guide her, especially her husband. All the time she is praying for him. Father, see that opportunity will come when all of them will together, and together they will glorify the holy name, Master. Yes, sir. Abundantly, Master. Guide her with the grace and mercy, Master. Commit her to holy hands. In Jesus Christ's name we pray. Amen. మీరు ప్రార్థన చేయండి. ఓకే అండి. స్తోత్రం స్తోత్రం యేసయ్యా తండ్రి మీకే వందనాలు స్తోత్రాలు నాయన పర్లకు మందిన మా తండ్రి మీ బంగారు పాదాల కృతజ్ఞ స్తోత్రాలు వందనాలు తెలియజేసుకున్నాను నాయన ఈ సాకాలం వెళ్ళిన నాయన ప్రభా తండ్రి ఆన్లైన్ మీటింగ్ లో మేము అందరం కూడుకుని ప్రార్థన చేసే భాగ్యం మాకు దయచేసినందుకు మీకే వందనాలు స్తోత్రాలు అయిన ప్రభా తండ్రి ఎక్కడిద్దరు ముగ్గురు కూడుకున్నామని చెప్పిస్తారు వారి మధ్య నివాసం చేస్తున్నారు నాయన ప్రభా తండ్రి ఈ ఆన్లైన్ ప్రేయర్ గ్రూప్ లో నాయన ప్రభా తండ్రి ఏ అవసరం పోతున్న ఏ కుటుంబాల కోసం అయితే ప్రార్థన చేస్తున్నాం ప్రతి ప్రార్థనకు జవాబు దయచేయండి అన్న ప్రతి ఒక్క కుటుంబాన్ని కూడా మీ సాక్షిగా నిలబెట్టండి నాయన ప్రభా ఏసయ్యా తండ్రి మీకే వందనాలు స్తోత్రాలు నాయన ప్రభా తండ్రి మరి ముఖ్యంగా నాయన ప్రభా తండ్రి డానియల్ అంకుల్ కోసం అనిత ఆంటీ కోసం ప్రార్థన చేస్తున్నాను ఆయన ప్రభా తండ్రి ఇద్దరిని దీవించండి ఆశీర్వదించండి నాయన ఆరోగ్య బలాలు ఎవరినో తీసివేసి సంపూర్ణ ఆరోగ్యాన్ని ఇచ్చి ఆశనిచ్చి దీవించండి ఆశీర్వదించండి నాయన ఏసయ్యా తండ్రి నాయన ఏ బలహీనతలనైతే మాకే అయితే తెలియదు నాయన ప్రభా తండ్రి సమస్త మెరిగిన గొప్ప దేవుడు నాయన ప్రభా తండ్రి నాయన అంకుల్ కి ఆంటీకి ఉన్న బలహీనతలన్నీ తీసివేసి నూతన శక్తి నూతన బలం నూతన ఆరోగ్యం ఆశనిచ్చి దయచేసి నాయన ప్రభా తండ్రి సంపూర్ణ ఆరోగ్యాన్ని ఆశనిచ్చి దీవించండి ఆశీర్వదించండి నాయన ప్రభా తండ్రి నాయన ఆరోగ్యంలో ఉన్నా లేకపోయినా నాయన ప్రభా తండ్రి ఆన్లైన్ మీటింగ్ కోసం ఎంతో తాపత్రయ పడతారు నాయన ప్రభా తండ్రి ఇంకా శక్తిని ఇవ్వండి నాయన బలాన్ని ఇవ్వండి నాయన ప్రభా తండ్రి అనేక మంది నాయన ప్రభా తండ్రి ఆన్లైన్ మీటింగ్ లో నాయన కూడుకొని నాయన మాతో పాటు ప్రార్థించే వారిగా చేయండి నాయన ప్రభా తండ్రి ఏసయ్యా తండ్రి మీకే వందనాలు స్తోత్రాలు నాయన అలాగే వరజాన్ని కూడా దీవించండి ఆశీర్వదించండి నాయన ఆరోగ్య బలాలు ఆశ నుంచి దీవించండి ఆశీర్వదించండి నాయన వారు నడిచే నడకలో నాయన ప్రభాతండి కూర్చునే స్థలంలో కూడా మీరుండి నాయన ఎల్లవేళ మీరు కాచి కాపాడండి భద్రపరచండి నాయన ప్రభాతండి నాయన నన్ను నమ్మిన వారు నాయన ప్రభా తండ్రి ఎక్కడ విడివైన అన్నారు నాయన ప్రభా తండ్రి ఆ రీతిలో నాయన ప్రభా తండ్రి ఇద్దరిని కూడా దీవించండి ఆశీర్వదించండి నాయన తోడునీడుగా ఉండండి నాయన ప్రభా తండ్రి నాయన బలాన్ని శక్తిని ఇవ్వండి నాయన ప్రభా తండ్రి ఏసయ్యా తండ్రి నాయన పగపొర కోసం చేసే ప్రార్థన ఆలకించండి నాయన ప్రభా తండ్రి మీ సాక్షిగా నాయన కుటుంబాన్ని నిలబెట్టండి నాయన ప్రభా తండ్రి నాయన ఇంకా నాయన అనేక మంది కూడుకొని నాయన ప్రభా తండ్రి ప్రార్థన అనేక మంది చేర్చుకొని అనేక మంది ఆన్లైన్ లో నాయన ప్రభాతాన్ని కూడుకొని నాయన అనేక కార్యక్రమాల కోసం కుటుంబాల కోసం నాయన అనేక సమస్యల కోసం ఆయన రాష్ట్రాల కోసం నాయన ప్రభాతండి ప్రార్థించేవారుగా చేయండి నాయన మీరే తోడు నీడు కూడా నాయన వచ్చిన కుటుంబాలందరినీ కూడా దీవించండి ఆశీర్వదించండి నాయన బలపరచండి నాయన ప్రభాతండి చిన్న ప్రార్థన ఆలకించమని ఘనమైన ఏసునామను స్తుతించి వేడుకొని మిక్కిలి వెళ్ళిన బ్రతమాలి వేడుకొంచున్నాను తండ్రి ఆమేన్ ఆమేన్ ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜெபத்தை நடத்தி கொடுத்தார். வரப்போகிறதான சனிக்கிழமை சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் நம்மோடு கூட நற்சீர் என்ற தலைப்பிலே பொருளிலே தலைப்பு நற்சமயம் என்பதை குறித்து நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். எல்லாம் வாருங்கள், நாங்கள் வந்து சமைக்க ஜெபிப்போம், உடுக்க ஜெபிப்போம், நிறைய சாட்சியை சொல்ல போறோம். ஐயா நாளிலே கூட நாங்கள் ஒத்துக்கா ஜெபம் பண்ணிருக்கோம். ஐயா இந்த சாட்சிகளை நீங்க சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்க, அதனால எங்க குடும்பத்தில் நடந்தது, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்லி நீங்க சொல்லணும். அது சொல்றதை நான் கேட்கறதுக்கு ஆவலை காத்திருக்கோம். நீங்க எல்லாரும் கட்டாயமாக பரிசுத்த அனுப்பப்பட்டவங்க எல்லாருமே கட்டாய சாட்சி இருப்பார்கள் சொன்ன வார்த்தைப்படி நீங்க சாட்சி சொல்லுங்க, நாங்க கேட்டு கருத்தை கனப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த வேலை கூட நம்ம எல்லாமாக முடிவு ஜெபத்தை சகோதரி மிஸ்பா பிரவுன் அவங்க இருக்காங்களா? இருக்காங்களாம்மா? இல்ல, அவங்க இல்ல. ஓகே ஓகே சரி, அப்போ முடிவு ஜெபத்தை ஞானஷா பண்ணிடுறியாமா? ஓகே
ஸ்தோத்திரம் அப்பா. என் அருமை தகப்பனே, மே துதிக்கிறோம், 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 மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இன்றும் கூட கர்த்தாவே நல்ல செய்தி அப்பா. நாங்க கேட்க கிருபை செய்திங்களே அப்பா. அந்த அன்புக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த ஜெபத்தின் மூலமாக அப்பா நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட்டு ஜெபிக்கத்தக்கதாக நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே அப்பா. அந்த அன்புக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபமும் அப்பா இந்த பார்வைக்கு அருமையா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. ஒரு விசை கூட கர்த்தாவே அப்பா எங்கள் குற்றங்கள் குறைகள் எதுவா இருந்தாலும் மன்னித்து இறங்குங்க ராஜா. அப்பா நீர்தாமே அப்பா கர்த்தர் இரக்கமான உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ள தெய்வம் என்று பார்க்கிறோமே ராஜா. அந்த இரக்கத்தை அப்பா அந்த கிருபைய அப்பா இந்த ஜெப பங்காளர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா அப்பா நீங்க கொடுக்கும்படியாக கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் இரக்கத்தோடு இடத்தில் கெஞ்சி மண்டாடி வந்து நிற்கிறோமே ராஜா. அப்ப நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. அப்ப எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு கேட்கப்பட்டதற்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. சீக்கிரத்தில் அப்பா ஒவ்வொருவரிடமிருந்து ராஜா நல்ல சாட்சிகளை கேட்கத்தக்கதாக அப்பா அவனோட வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போறீங்க ராஜா. அந்த அன்புக்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எண்ண முடியாத அதிசயங்களை இங்க செய்ய போறீங்க அப்பா. ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை இங்க செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. அந்த அன்புக்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஹல்லேலூயா. அப்பா நீங்க செய்தி கொடுத்த அந்த சகோதரி ராஜா ஆசீர்வதித்து அப்பா இன்னும் வழி நடக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. விசேஷமாக அப்பா அப்பா ஜெபிக்காக ஒவ்வொருவரும் குடும்ப பராமரிப்புக்காக அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, பராமரித்து கொள்ளுங்க ராஜா. அவங்க தேவைகள் அவங்க வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றி கொடுங்க அப்பா. யாரெல்லாம் என்ன காரியத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ ராஜா அப்ப அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு இங்க பதில் கொடுத்து அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன தகப்பனே, வருகையிலும் போகையிலும் ராஜா இந்த தேவ தூதரின் பாதுகாப்பை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்பா நீங்க கட்டிடும்படியாக செபிக்கிறோம். தடையின்றி நடந்த உடைய கிருபைக்காக முக்கோடான கொடி ஸ்தோதிரம், ஸ்தோதிரம், ஸ்தோதிரம் அப்பா. அப்ப அந்த ஊழியம் விருத்தி அடையட்டும் அப்பா. அந்த ஊழியத்தை அப்பா பொறுப்படுத்தி நடத்தி வருகிற வனஜாச்சத்தி சித்தப்பாவையும் அப்பா அப்பா ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் பலப்படுத்துங்கப்பா. இன்னும் அந்த அப்பா அநேருக்காக ஜெபிக்கத்தக்கதாக அப்பா பாரத்தை அப்பா அப்பா இருவருக்கும் கொடுத்தீங்களே அப்பா. அந்த அன்புக்காக முக்கோடான கொடி ஸ்தோதிரம் அப்பா. இன்னும் அப்பா அந்த ஊழியத்துல நிறைய ஜெப பங்கார்கள் இணையட்டும் அப்பா. அப்பா ஹல்லேலூயா. அப்பா என் நாமத்தினாலே அப்பா 2 பேர் 3 பேர் கூடுபவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த ஜெப கூடுகிலும் அப்பா உம்முடைய அன்பின் பிரசனம் கடந்து வந்த உம்முடைய கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அப்பா அதை வழிநடத்தும்படியாக கொடுத்த உம்முடைய கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ராஜா அந்த ஊழியம் விருத்தி அடையட்டும் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. அந்த ஊழியத்தை நடத்துகிற மீது உம்முடைய கிருபை தாங்கியிருப்பதற்காக உமக்கு நன்றி. அதுபோல ஒவ்வொரு ஜெப பங்காளர்கள் மீது உம்முடைய கிருபை தாங்கியிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ராஜா எங்கள் மேல் நீங்கள் கண்ணோக்கமா இருந்து ஹல்லேலூயா எங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பலுகும் பெருகும் பண்ணி உன்னோட கூட என் உடன்படிக்கையை திறப்படுத்துவேன் என்று சொன்ன தகப்பனே, ஒவ்வொருவரும் கூட கர்த்தாவே ஒவ்வொரு மேலும் நீங்கள் கண்ணோக்கமா இருந்து அப்பா ஹல்லேலூயா ஒவ்வொரு ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜெபங்களையும் அப்பா வேண்டுதல்களையும் நீங்க அப்பா நீங்கள் கேட்டு ஒவ்வொருவரையும் பலுகும் பெருகும் பண்ணி அப்பா அவர்கள் கூட கூட உடன்படிக்கை திறப்படுத்தி வருகிறார் வேண்டுமென்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீங்க ஒவ்வொருவருக்கும் அப்பா இந்த வாக்குத்தத்தத்தை அவங்களோட வாழ்க்கையில சொந்தமாக்கி கொடுக்கிறபடினா லேவியராகும் 26:9 சொந்தமாக்கி கொடுக்கிறபடினால் உங்க நன்றி, நன்றி, நன்றி. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழியிடத்துக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். யாருமாக இந்த வேலை கூட அப்போஸ்தலத்தை தனிப்பட்ட முறையில் சொல்லுவோம். வானத்தின் பூமியும் படைத்த சர்வநிலை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கனிமத்தில் உற்பத்தி பிறந்தார். 9வது காலத்தில் பாடுபட்டு சில அறையுண்டு அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுதியிருந்தார். பரமத்துக்கு ஏறி சமயத்தாவாய் தேவனுடைய வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஒருவர் மனிதன் திரும்ப வருவார். விசுவாசிக்கிறேன். சபையும் ஐக்கியமும் பாவம் நினைப்பும் நித்திய ஜெபம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை எடுப்போம். பரமநிலைகள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமநிலை செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களும் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றைக்கு முடிவுகளே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி
உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டெடுக்க கடவர். அமேன். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அமேன். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே அமேன். ஆமென். அமேன். கர்த்தர் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது யாவருக்கும் நன்றி. விசேஷமாக செய்திருக்கிற அம்மையா மகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த கூட்டத்திலே வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 பேர் கடைசிக்கும் வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு யாருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்க இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அந்த ஊழியத்திலே பங்கு பெறுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வரப்போகிற சனிக்கிழமை எல்லாரும் வாருங்கள். வந்து நம்ம டாக்டர் தேவாசுடைய செய்தியை கேட்கும்படியாகவும் இவங்களை எடுக்கும்படியாகவும் வருவோம். விசேஷமாக சாட்சிகள் சொல்லும்படியாக குடும்பத்திலே உங்களோட வாழ்க்கையிலே உங்களோட சரீரத்திலே பெற்று நன்மைகளை சாட்சியாக பிணைந்து எங்களோட சொல்லும்படி ஆசைப்படுகிறேன். வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் எங்களோடு கூட பயந்து கொள்ளுங்க. ஆசீர்வதிப்பாராக.